ஓகே, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த மீட்டிங்கில் இணைந்திருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துக்கிறேன். ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சே யூ ஆல் மை வார்ம் விஷஸ். இந்த புது வருஷத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். ஹாப்பி நியூ இயர் டு எவ்ரி ஒன் ஆஃப் யூ. ஆண்டவர் நம்மை 2025 கடக்க பண்ணியிருக்கிறார். இந்த புதிய வருஷத்தை காணும்படி தேவன் நமக்கு உதவி செய்திருக்கிறார். ஆமென். ஹிஸ் ஃபேவர், எத்தனை பேர் சொல்வீங்க? அவருடைய ஃபேவர் நம்ம மேலே இருந்ததுனால, அவருடைய தயவு நம்ம மேலே இருந்ததுனால, நோவாவுக்கு அவர் கண்களில் கிடைச்ச தயவு போல் நமக்கும் நம்ம குடும்பத்துக்கும் அவர் கண்களில் கிடைச்ச தயவுனால தான் நாம் இவைகளை தாண்டி வந்தோம். ஹல்லேலூயா, ஆமென். தேவன் நமது அடைக்கலமும், அவர் நமது கேடகமும், அவர் நமது கோட்டையும், அவர் நமது துணையுமாய் இருந்தபடினால தான் 2025 கடந்து ஒரு புதிய வருஷத்தை காண கர்த்தர் நமக்கு கிருபைகளை செய்தார். ஹல்லேலூயா. எவ்வளோ பேர் அப்பாவுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கிறீங்க. ஸோ கர்த்தருக்கு நான் மிகுந்த நன்றிகளை செலுத்துகிறேன். குடும்பமாய் கடந்து வர கர்த்தர் உதவி செய்தார். இந்த புதிய வருஷத்தில் அப்பா நம்மளை 6 நாட்கள் கடந்து இந்த 7வது நாளுக்கு வர உதவி செய்தார். ஹீ இஸ் சஸ்டெய்னிங் இஸ் கிரேஸ். ஆமென். ஹீ இஸ் சஸ்டெய்னிங் இஸ் ஃபேவர். அவருடைய கிருபைகள், அவருடைய தயவை நம்முடைய வாழ்க்கையில் அப்படியே தொடர செய்து கொண்டிருக்கிறார். ஆமென். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. ஸோ வால்யூம் கண்டிப்பாக இன்க்ரீஸ் பண்ணுறோம். நீங்கள் இன்றைக்கி கண்களை மூடி தேவ சமூகத்தில் ஆண்டவரை உண்மையாய் கொஞ்சம் நேரம் ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் அவர் ஹார்ட், இருதயத்தின் ஆழத்தில் இருந்து தேவனை பரிசுத்த அலங்காரத்துடனே அவரை ஆராதிக்க போகிறோம். இருதயத்தோடு அவரை ஆராதிக்க போகிறோம். பயபக்தியோடு அப்பாவை ஆராதிக்க போகிறோம். நம்ம நன்றி சொல்ல போகிறோம். முதலாவது, அப்பாவி தேங்க்யூ லார்ட். எவ்வளோ நன்றி சொன்னாலும் போதாது. நீங்கள் புதிய வருஷ ஆராதனைகள் நன்றி சொல்லியிருப்பீங்க, நீங்கள் நன்றி சொல்லிக்கொண்டே இருக்கலாம். ஆனால் இன்றைக்கி ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார் மறுபடியும், அப்பா நன்றி தகப்பனே. லார்ட் வி தேங்க்யூ, வி தேங்க்யூ. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உங்கள் ஆத்துமா சொல்லட்டும், என் ஆத்துமாவே நீ கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் நீ மறவாதே, நீ மறவாதே. உங்கள் ஆத்மா கிட்ட சொல்லுங்க, நீ கர்த்தரை ஸ்தோத்திரி. நீ எவ்வளோ ஸ்தோத்திரித்தாலும் அவர் செய்த நன்மைகளுக்கு ஈடாகாது. ஆத்மாவே நீ கர்த்தரை ஸ்தோத்திரி. எத்தனை உபகாரங்களை செய்தார், எவ்வளோ நன்மைகளை செய்தார், எவ்வளவு உதவிகளை செய்தார், எவ்வளவு நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையில் செய்திருக்கிறார். தேங்க்யூ ஏசப்பா. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. ஒவ்வொருத்தரும் உதடுகளை அசைத்து நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. தேங்க்யூ ஜீசஸ். அவருடைய நாமத்தை சொல்லி thank you Jesus, thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. We thank you Lord, thank you Jesus, thank you Jesus. Oh, we thank you Jesus. கரங்களை உயர்த்தி ஹalleluya, 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 ஹalleluya.
தேவ சமூகத்தில் அப்பா நீ செய்த நன்மைகள் எங்களுக்கு ஏராளம் அப்பா. உங்க தயவு அதிகமா எங்களுக்கு இருந்ததப்பா. புதிய வருஷத்துல நம்முடைய நன்மைகளால் நீர் எங்களை திருப்தியாக்குகிறீர். உம்முடைய வார்த்தைகளா எங்களை உயிர்ப்பித்துக் கொண்டிருக்கிறீர். You are reviving ourselves, our souls with your words, oh Father. We worship you, Lord. Hallelujah. Hallelujah. Oriadara Shiragadaro Ri Shiraga Sevodo Mi Rishala Rikadwa Yesue. ஜீசஸ், எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லுங்க, ஜீசஸ். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. நீங்க செய்த நன்மைகளுக்கு நன்றி, உம்முடைய தயவுகளுக்கு நன்றி, உம்முடைய கிருபைகளுக்கு நன்றி, எங்களை சுமந்த சர்வ வல்லவன் தேவனுக்கு நன்றி. Oh, we worship you, Lord. கொஞ்ச நேரம் நல்ல அந்நிய பாஷைகளில் பேசுங்க. அப்பாவுக்கு நன்றி சொல்லுங்க. மற்ற எல்லாரும் நன்றி, தேங்க்யூ அப்பான்னு சொல்லுங்க. தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. நல்ல வாய்களை விரிவாய் திறந்து உத்தம இருதயத்தோடு கர்த்தருக்கு முன்பாக கண்களை ஏறெடுத்து ஓரிய மதிஷீரவா. தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. தண்ணீரை கடந்தோம், அக்கினியை கடந்தோம், சோதனைகளை கடந்தோம், பிரச்சனைகளை கடந்தோம். ஓ யோர்தானை கடந்தோம், எரிகோவை கடந்தோம், கடந்தோப்பா. எங்கள் தலையின் மேல் ஏறின மனிதர்களை கடந்து வந்தோம். எங்கள் கால்களுக்கு வைக்கப்பட்ட கண்ணிகளை தாண்டி வந்தோம். நாங்கள் விழும்படி வைக்கப்பட்ட வலைகளிலிருந்து நாங்கள் தப்பி வந்தோம். கண்ணி தெரித்தது, எங்கள் கால்கள் தப்பினது. நாங்கள் விழுவோம் என்று எதிர்பார்த்த மனிதர்களுக்கு முன்பாக இதுவரையிலும் எங்களை நிற்க பண்ணி இருக்கிற தெய்வத்துக்கு நன்றி. எங்கள் வீழ்ச்சியை எண்ணின நபர்களுக்கு முன்பாக எங்களை வாழ வைத்தவருக்கு நன்றி. நீங்க நல்லவரப்பா. We thank you, Jesus. நீரறியனையில் வீற்றிருப்பதா நான் அசைக்கப்படுவதில்லையே. நீரரசாலும் தெய்வம் ஆதலால் என் சூழ்நிலைகள் மாறுகின்றதே. நீங்க அரியணையில, நீரரியணையில் வீற்றிருப்பதால் நீங்க அரியணையில் இருக்கிறீங்கப்பா. நான் அசைக்கப்படுவதில்லை. ஓ நீரரசாலும் வீரனதராஷிதரே. உமக்கே ஆராதனை, அன்பின் ஆராதனை. உமக்கே ஆராதனை, அன்பின் ஆராதனை. அன்பின் ஆராதனை, உமக்கே ஆராதனை, அன்பின் ஆராதனை. உமக்கே ஆராதனை, அன்பின் ஆராதனை.
ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உமக்கே ஆராதனை, அன்பின் ஆராதனை. அன்பா ஆராதிப்போம், முழு மனதோடு ஆராதிப்போம், மனதை திறந்து ஆராதிப்போம். உமக்கே ஆராதனை, அன்பின் ஆராதனை. உமக்கே ஆராதனை, அன்பின் ஆராதனை. தூய இரத்தத்தினால் கழுவினீர், என்னை உயர்ந்த ஸ்தானங்களில் நிறுத்தினீர். சொல்லுங்க. தூய இரத்தத்தினால் கழுவினீர், என்னை உயர்ந்த ஸ்தானங்களில் நிறுத்தினீர். ஆராதனை ரகதரபலா உயர்ந்த ஸ்தானங்களில் நம்மை ஏற்றுகிற கர்த்தரை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். உயரமும் உன்னதமான ஸ்தலத்தில் வாசம் பண்ணுகிறவரை ஆராதிக்கிறோம். உமக்கே ஆராதனை, அன்பின் தூய இரத்தத்தினால் கழுவினீர், என்னை உயர்ந்த ஸ்தானங்களில் ஏற்றினீர். தூய இரத்தத்தினால் கழுவினீர், என்னை உயர்ந்த ஸ்தானங்களில் ஏற்றினீர். பிள்ளை நான் என்பதை உணர்ந்தே, அன்பினாலங்களில் தொலைந்தே. பிள்ளைப்பா, பிள்ளை நான் என்பதை உணர்ந்தே, ஆழங்களில் தொலைந்தே. கரங்களை உயர்த்தி ஓரிய கதரலதுரே ஷிதரஹந்திரேவலே. சொந்த ரத்தத்தினாலே கழுவி நம்மை சுத்திகரித்து உயர்ந்த ஸ்தானங்களில் நம்மை ஏறி இருக்க பண்ணின, உன்னதமான ஸ்தானத்தை நமக்கு கொடுத்த, சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரை ஆராதிப்போம். கண்களுக்கு முன்பாக தேவனை கொண்டு வந்து, பரலோகத்தை கொண்டு வந்து, சிங்காசனத்தில் இருக்கிற இயேசுவை கொண்டு வந்து, ஷிதரகதரலோ மகிமை கண்டதாலே எழும்புவே, உமக்காக வாழவே நான் விரும்புவே. மகிமை கண்டதாலே எழும்புவே, உமக்காக வாழவே நான் விரும்புவே. ஓரி மகிமை கண்டதாலே எழும்புவே, உமக்காக வாழவே நான். இந்த வருஷம் உமக்காக நான் வாழ போறேன். இந்த வருஷம் உமக்காக நான் வாழ போறேன். கர்த்தருடைய மகிமை உங்களை நிரப்பிக் கொண்டிருக்கு. Something more than the presence of the Lord. The glory of the Lord is filling your place. The glory of the Lord is filling you. கர்த்தருடைய மகிமை இப்பொழுது உங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறது, உங்கள் வீடுகளை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய மகிமை உங்கள் மேல் நிழலிடுகிறது. தேவனுடைய மகிமை மேகத்தை போல உங்கள் மேல் நிழலிடுகிறது. கர்த்தருடைய மகிமையினாலே எழும்புவீர்கள். விரும்புவே, இயேசுவுக்காகவே வாழுவே. ஓரி கதிரே ஜீவகாலம்
பாடுவேன். இனி இயேசுவுக்காகவே வாழுவேன். எத்தனை பேர் அறிக்கை செய்றீங்க? என் ஜீவ காலம் எல்லாம் ஒரு கதரலாசேதோ ஷிகதர பலபாபா. The glory is filling the place. இது கரவாஷி கரவோ ரிமக்கரோலி செபா ஷிரதரே ஷிரகரோ. நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க. ஷிரரஹாத்தரே ஓரியலஹாத்திரேல ஷிகவா. ஹை பிரைஸ் பண்ணுங்க, ஹை பிரைஸ் பண்ணுங்க. நல்ல வாய்களை திறந்து ஹை பிரைஸ் பண்ணுங்க. கர்த்தரை நல்லா உயர்த்துங்க, விடுதலையா உயர்த்துங்க. இனி உமக்காக வாழ போகிறேன். இனி உம் புகழை பாட போகிறேன். என் உதடுகளும் துதியை சொல்லி வரும். என் ஜீவ காலமெல்லாம் உமக்கை வாழுவேன். உம் புகழ் பாடுவேன். உம்முடைய மகிமையினால் இந்த வருடத்தில் நான் எழும்புவேன். கர்த்தர், நீர் என்னை உயர்ந்த ஸ்தலங்களில் ஏறி இருக்க பண்ணுவீர். You will lift me high, Lord, as I am lifting your name high. நான் உம்முடைய நாமத்தை உயர்த்த உயர்த்த ரீராதா ஷீரே கதோரே. இனி இயேசுவுக்காகவே வாழுவேன். என் ஜீவ காலம் எல்லாம் பாடுவேன். சொல்லுங்க. இனி இயேசுவுக்காகவே வாழுவேன். என் ஜீவ காலம் எல்லாம் பாடுவேன். உமக்கே ஆராதனை, அன்பின் ஆராதனை. உமக்கே ஆராதனை, அன்பின் ஆராதனை. தேவனுடைய மகிமையை உணருங்க. கர்த்தருடைய மகிமை உங்கள் எல்லைகளை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய மகிமை உங்களை டேக் ஓவர் பண்ணுது. நீங்க எந்த இடத்தில் இருந்தாலும் கர்த்தருடைய பிரசன்னத்திற்கு மேலாக something more than the presence of the Lord. It's not just a feeling but an experience. கர்த்தருடைய பிரசன்னத்தை உணர்கிறேன் என்பது அல்ல, கர்த்தருடைய பிரசன்னத்தை அனுபவிக்கிறேன். You are experiencing the glory of the Lord. எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க. இந்த வருஷத்தின் முதல் வாரத்தில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க. More than the feeling, more than the presence of the Lord, the glory, the glory, the glory. Riragadara Shiragadara. உங்க மகிமை கண்டதாலே எழும்புவே. உமக்காக வாழவே நான் உமக்கே ஆராதனை, அன்பின் ஆராதனை. ரிகதாரிகதரோ ரிகவாரிதாரலோ. சத்தமா ரிகவாரிநாதரோ ரிகவாதிரவா. உன் பிள்ளை நான் என்பதை உணர்கிறேன். உமக்கே ஆராதனை. அப்படியே ஒரு லவ் ஆஃபரிங் கொடுங்க. லவ் ஆஃபரிங். ஒரு லவ், ஒரு லவ். ஒரு பிள்ளை தகப்பனை நேசிப்பது போல. ஈஷீரா பாபா பாபா. We worship him with love. உன் பிள்ளை நான் என்பதை உணர்ந்தே. உம் அன்பின் ஆழங்களில் தொலைந்தே. உமக்கே ஆராதனை, அன்பின் ஆராதனை. ஆராதனை, அன்பின் ஆராதனை. உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. உமக்கே
you, Lord. உம்மை நேசிப்பேன், உம்மை நேசிப்பேன், உம்மை நேசிப்பேன் இயேசுவே. உம்மை நேசிப்பேன், உம்மை நேசிப்பேன், உம்மை நேசிப்பேன் இயேசுவே. அன்பா, we love you, I love you, I love you Jesus. Oh, we love you Jesus. அன்போடு அன்போடு ஒரு ஆராதனை, அன்போடு ஒரு ஆராதனை. Oh Jesus, oh love you, I love you, I love you Jesus. உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன் இயேசுவே. உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன் இயேசுவே. இன்னும் உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன் என் முழு மனதோடு, என் முழு உள்ளத்தோடு, முழு சிந்தையோடு, என் முழு பலத்தோடு. ஓ உம்மை ஆராதிப்பேன் இயேசுவே. உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே, வேற எதுவோ எனக்கு மேன்மை இல்லப்பா. சொல்லுங்க, உங்களை சொந்தமா கொண்டதுதான் என் பாக்கியம். எதுவும் பெரிதான மேன்மை சத்தமா என் இயேசுவே சொந்தம், நீங்க சொந்தம்பா. இதை விடவும் நேர்வழியாய் என்னை நடத்தினீர், நீதியின் பாதையில் நடத்தினீர். நேர்வழியாய் என்னை நடத்தினீர், நீதியின் பாதையில் நடத்தினீர். காரியம் வாய்க்கச் செய்தீர், என்னை கண்மணி போல் காத்திட்டீர். காரியம் வாய்க்கச் செய்தீர், என்னை கண்மணி போல் காத்திட்டீர். சொல்லுங்க, காரியம் வாய்க்கச் செய்தீர், என்னை கண்மணி போல் காத்திட்டீர். காரியம் வாய்க்க செய்தீர். கரங்களை உயர்த்தி, இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான இயேசுவே. உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே, சிறகலோ தெரிலே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. கதறவா பாதங்கள் சறுக்கின வேளையில் பதறாத கரம் நீட்டி தாங்கினே. பாதங்கள் சறுக்கின வேளையில் பதறாத கரம் நீட்டி தாங்கினே. பாரமெல்லாம் நீக்கினே, என்னை பாடி மகிழ வைத்தே. பாரமெல்லாம் நீக்கினே, பாடுங்க பாடுங்க, உங்க பாரமெல்லாம் நீக்கின இயேசுவுக்காக. The God who took away your burdens. பாரமெல்லாம் நீக்கினே, என்னை பாடி மகிழ வைத்தீர். இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே, Jesus. இதை விடவும் பெரிதான மேன்மை
இயேசுவே. டாடி டாடி, இதைவிடவும் பெரிதான உங்களை விட ஒரு மேன்மை எனக்கு இந்த பூமியில் ஒன்றுமில்லப்பா. The best thing happened to me is that I received you as my savior. இந்த உலகத்தில் எனக்கு நடந்த மிகவும் மேன்மையான ஒரு விஷயம், என் இரட்சகராக, என் ஆத்தும மனவாளராக, என் தகப்பனாக you are. வேறொன்று எனக்கு மேன்மல்லப்பா, வேறொன்றோ. புது கிருபைகள் தினம் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே, அனுதினமும் என் கரம் பிடித்து என்னை ஆசீர்வதிப்பவரே. கிருபைகள் தினம் தினம் தந்து புது கிருபைகளை என்னை நடத்தி செல்ல 2026 உங்களை நடத்தி செல்லுவார், அனுதினமும் நடத்துவார். என்னை every day, day by day, day by day His grace will lead you. என்னை நடத்தி His blessings will shower like a அனுதினமும் rain. என்னை சிரகரோலே இயேசுவே, என் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. இயேசுவே, உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லை. அல்லேலூயா. நல்ல ஆவியில நிரம்பி பாடுங்க. With the Spirit, with the help of the Holy Ghost, with the help of the Holy Ghost. கர்த்தருக்கு பிரியமான ஒரு ஆராதனை, ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்கிறது, ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்கிற கர்த்தருக்கு பிரியமான ஆராதனை செய்வோம். அல்லேலூயா. என் பாடுகள் வேதனை மறைந்து விடும், என் கவலைகள் குழப்பங்கள் மாறிவிடும். எந்தன் பாடுகள் வேதனை மறைந்து விடும், எந்தன் குழப்பங்கள் கவலைகள் மாறிவிடும். உங்க முகத்தை பார்க்கிறேனே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கிறேனே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கிறேனே ஏசையா, உங்க முகத்தை நான் பார்க்கிறேன். I'm looking at your face. 2026ல என் கண் உங்க முகத்தையே தான் பார்க்க போகுது, என் கண் உங்கள் முகத்தை தான் பார்க்க போகுது. Not your hands, not your hands but your face. I'm just going to watch you more closer, more deeper. I'm going to gaze your face, I'm going to gaze your face. உம்முடைய முகத்தை நான் பார்த்து கொண்டே இந்த வருஷத்தை கழிக்கணும், உங்க மகிமையை நான் அனுபவித்து கொண்டே இந்த வருஷத்தை நான் கழிக்கணும், உம்மை பாடிக்கொண்டே இந்த வருஷத்தை நான் கழிக்கணும், உம்மை துதித்து கொண்டே இந்த வருஷத்தை நான் கழிக்கணும், மகிமைக்குள்ளாக நடக்கணும். இஸ்ரவேல் ஜனம் அந்த மகிமையின் மேகத்துக்குள் நடந்தது போல இந்த வருஷம் உங்க மகிமைக்குள்ளாக நான் நடக்கணும். ஷிரகதரலோ ரிகதரலோ ஷிரகதரே செதோ மிரலகதோ. என் எல்லாவற்றையும் மறக்க பண்ணுகிற தேவ பிரசன்னம், என் கவலைகளை மறக்க பண்ணுகிற அந்த முகம் ரீகபா ஷீகதரபரா, அவருடைய முகத்தின் பிரகாசத்தினாலே உங்கள் வீடுகளில் காணப்படுகிற அந்த ஹாரங்கள் இப்பொழுது விலகுகிறது. அவருடைய முக பிரகாசத்தினாலே எல்லா அந்த ஹாரங்களையும் என் கர்த்தர் இப்பொழுது ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வர பண்ணுகிறார். ஈரிகதோ
ஷீரா கேதரா மீரதோ ஷிகதா லிகரா நிமசோ ரிகரா சிரதோ ஒரே செரோ. உங்க முகம் பார்க்கணும்பா. நீர் காற்றாய் வருவே, நீர் அக்கினியாய் வருவே, வந்து கொண்டிருக்கிறாரே உங்கள் வீடுகளுக்குள்ளாக. ஒரு வீடுகளுக்குள்ள நெருப்பாய், ஒரு சிலருடைய வீடுகளுக்குள் காற்றாய், ஒரு சிலர் வீடுகளுக்குள் அக்கினியாய், ஒரு சிலர் வீடுக்குள் மேகமாய், ஒரு சில வீடுகளுக்குள்ள ஜீவ தண்ணீராய். பரிசுத்தரே, we welcome you Lord. எழுந்தருளுமே பரிசுத்தரே, பரிசுத்தரே நீர் வாருமே. எழுந்தருளுமே பரிசுத்தரே, பரிசுத்தரே நீர் வாருமே. வாருமே ஓரலகதரலா ஷினகதனதரா. அப்படியே ஹை பிரைஸ் பண்ணலாமா? உங்க நிலையை மறந்து, உங்க கவலைகளை மறந்து, உங்க சூழல்களை மறந்து அப்படியே கர்த்தரை ஆராதிங்க. ரிகதராலே சிதரோ நிகமதாரே திரரோ. ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ரிகதாரிதா ஷிதரா ஆமென். உரிரதரா உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். அல்லேலூயா ரிகனதர கிரிஷி பாபா. இசையோடு இணைந்து தேவனை உயர்த்துவோம். நீ கதரலாத புதிய பாஷைகள்ல கர்த்தருடைய மகத்துவங்களை பேசுங்க. புதிய ராகங்கள்ல கர்த்தருடைய மகத்துவங்களை பேசுங்க. ஓ, புது பாடலை பாடுங்க, புது பாடல்களை பாடுங்க. நிகதர ரிகதன மதரகலிதரவா. பாட பாட சுகத்தை கர்த்தர் கட்டவிழ்த்து கொண்டிருக்கிறார். பாட பாட ஹீலிங், பாட பாட க்ளோரி, பாட பாட டெலிவரன்ஸ். ரிகமதர கமதரிதரா ஷிதரகதன மதரே செதோ. நீதரலகதன லகதிரலதரா ஷீரதரதரஹதிர சேதரோ சேதரோ. ನಿಕದರಲದರಿಹದನ ಮಾಶೆ ರಿಕದರಲಿದರ ಸೆದರಹಾದೋ ಮಿಕದರಲಗದಿರಲ ಸೆದರೆ ರಿಷೇದರ ರಿಸತರ. பாடலாமா? ನಿಗದರಲಗದಿರನದರಾಲೆ ಮಿಹಂದರಹದರಿಹದುರೆಲೆ ಶೆಗೋ ಸಿಮದೊರೆ ಸೆಗದಾರೆಕೋ. ಜಿದರಾ ಸೆಗನದರೆ ತೆರೆ ನಿದರಥಿ ಸೆರೆ ಹತಿರೆ. ஓரியனையில் வீற்றிருப்பதாய்
உங்களை அசைக்க ஒருவராலும் முடியாது. Nothing can shake you because he is on the throne. கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின தேவஜனமே, கண்மலையாகிய கிறிஸ்துவின் மேல் தன் வீட்டை கட்டின தேவஜனமே, நீங்கள் அசைக்கப்படுவதில்லை. நீங்கள் அசைக்கப்படுவதில்லை. பூமி நிலை மாறினாலும், மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும், அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலோ நாம் பயப்படுவோம். நாம் பயப்படுவோம். சொல்லுங்க, நான் பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். ஏன்னா சேனைகளின் கர்த்தர் என்னோடு இருக்கிறார். அட்டர் பண்ணுங்க, இந்த வார்த்தைகளை அட்டர் பண்ணுங்க. ஐ வாண்ட் யூ டு ஸ்பீக் திஸ் வேர்ட் ஓவர் யுவர் லைஃப். 2026க்கு நீங்கள் பேசுங்க. 2026 ஜனவரி மாதத்தை நோக்கி நீங்கள் பேசுங்க. பிப்ரவரி மாதத்தை நோக்கி நீங்கள் பேசுங்க. மார்ச் மாதத்தை நோக்கி நீங்கள் பேசுங்க. 12 மாதங்களை நோக்கி நீங்கள் பேசுங்க. சேனைகளின் கர்த்தர் என்னோடு இருக்கிறார். ஜனவரி மாதமே, ஜனவரி மாதமே, சேனைகளின் கர்த்தர் என்னோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் எனக்கு உயர்ந்த அடைக்கலம். எது மாறினாலும், எது நிழல் பெயர்ந்தாலும், எது நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும், என்ன நடந்தாலும் நாங்கள் பயப்படோம். கர்த்தர் எங்களோடு இருக்கிறீர். கர்த்தர் எங்களோடு இருக்கிறீர். கர்த்தர் எங்களோடு இருக்கிறீர். நாங்க பயப்படுவதில்லைப்பா. சொல்லுங்க, நாங்க கலங்குவதில்லை. நாங்க கலங்குவதில்லை. நாங்க கலங்குவதில்லை. நாங்க கலங்குவதில்லைப்பா. சொல்லுங்க, நாங்க பயப்படுவதில்லை. நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். தேங்க்யூ அப்பா. நினைப்பதற்கும் நாம் ஜெபிப்பதற்கும் இந்த வருஷத்துல அதிகமாய் செய்திடுவார். நீங்க அறிக்கை செய்ய போறீங்க. நாம் இந்த பாட்டை பாட பாட we are going to send this word towards 2026. We are going to proclaim such words towards 2026. That God will do more than what I asked for. God will do more than what I desired for. God will do more than what I prayed for. எத்தனை பேர் அந்த நம்பிக்கையோட கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டி, you're going to give your best to the Lord. உங்க அறைகளுக்குள்ள நீங்க பெஸ்ட்டை கொடுக்க போறீங்க. அந்தரத்தில் பார்க்கிற, உங்களுடைய மறைவிடங்களில் உங்களை பார்க்கிற பிதா உங்களுக்கு வெறியரங்கமான பலனை அளிக்க போகிறார். ஷீகதரபலோ ஷீரபஹத்திரே. நினைப்பதற்கும் நாம் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்திடுவார். நினைப்பதற்கும் நாம் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்திடுவார். களி கூறுவோம், நாம் களி கூறுவோம். கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், நாம் களி கூறுவோம். கவலைகள் மறந்து களி கூறுவோம். சொல்லுங்க, கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். நாம் கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். நாம் கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். களி கூறுவோம், களி கூறுவோம். கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், நாம் களி கூறுவோம். கவலைகள் மறந்து களி கூறுவோம். பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டே, எனக்கே நீ சொந்தம் என்றார். பயப்படாதே, மீட்டு கொண்டே, எனக்கே நீ சொந்தம் என்றார். எனவே களி கூறுவோம். நாம் களி கூறுவோம். கர்த்தருக்கு சொந்த ஜனங்களே, கர்த்தரின் சொந்த ஜனங்களே களி கூறுங்கள்.
களி கூறுவோம், நாம் களி கூறுவோம், கவலைகள் மறந்து களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், நாம் கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், நாம் கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம். நன்மையும் கிருபையும் சொல்லுங்க, என்னை தொடர போகிறது இந்த வருஷம். நன்மையும் கிருபையும் தான் என்னை தொடரும். எகிப்தியன் தொடர போகிறதில்லை, வியாதிகள் தொடர போகிறதில்லை. நோ, எகிப்தியன் இஸ் நாட் கோயிங் டு சேஸ் மீ. ஜீவனுள்ள நன்மை தான் என்னை தொடரும். நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும். என் பழைய வாழ்க்கை, என் பழைய சூழ்நிலைமைகள், பழைய பாரங்கள் களி கூறுவோம், தூக்கி எறிவோம். இந்த பாட்டை பாட பாட கனத்த இருதயங்கள் லகுவாகிறது. heavy hearted people are becoming light. உங்கள் மனதை கர்த்தர் லகுவாக்குகிறார். களி கூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், களி கூறுவோம், கவலைகள் மறந்து. பாலாக்காமல் என்னை அவர் தலையாக்குவார், பாலாக்காமல் என்னை தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாக்குவார். பாழாக்காமல் என்னை தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாக்குவார். சொல்லுங்க, வாலாக்காமல், வாலாக்காமல் என்னை தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாக்குவார். இந்த வருஷத்துல வாலாக்காமல் என்னை தலையாக்குவார். எஸ், அதை கர்த்தர் நமக்கு செய்கிறபடினால் நம்மை தலையாக்குவார். இல்ல, நீங்க கீழே போவதில்லை. இந்த வருஷம் மேல் நோக்கி நகர போறீங்க. களி கூறுவோம், களி கூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் சொல்லி 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 மகிழ்வோம். கர்த்தர் சொன்னதை செய்கிற தேவன் அல்லவா. கவலைகள் மறந்து களி கூறுவோம். உள்ளங்கையில் அவர் போரித்து உள்ளார், அவர் என்னை மறப்பதில்லை. அவர் பொறித்து உள்ளார், அவர் என்னை மறப்பதில்லை. சொல்லுங்க, உள்ளங்கையில், உள்ளங்கையில் அவர் போரித்து உள்ளார், அவர் என்னை மறப்பதில்லை. உள்ளங்கையில் என்னை வரைஞ்சிருக்கிறாரே, என்னை வரைந்து வைத்திருக்கிறார். இதெல்லாம் விசுவாச அறிக்கை. அறிக்கை செய்யுங்க. அவர் என்னை மறப்பதில்லை, உங்களை மறக்க மாட்டாரு. களி கூறுவோம், களி கூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் சொல்லி களி கூறுவோம், களி கூறுவோம், கவலைகள் மறந்து களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், நாம் கர்த்தர் சமூகத்தில். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், நாம் கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், நாம் கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், நாம் கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். அறிவு புகட்டுவார், பாதை காட்டுவார், ஆலோசனை அவர் தருவார். அறிவு புகட்டுவார், பாதை உங்களுக்கு காட்டுவார், ஆலோசனை அவர் தருவார். அறிக்கை செய்யுங்க, அறிக்கை செய்யுங்க, வாய்களை திறந்து. அறிவு புகட்டுவார், பாதை காட்டுவார், ஆலோசனை அவர் தருவார். எனவே களி கூறுவோம், களி கூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் சொல்லி களி கூறுவோம். நாம் களி கூறுவோம், கவலைகள் மறந்து ஒரிகதரா களி கூறுவோம், களி கூறுவோம். கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் சொல்லி களி கூறுவோம். நாம் களி கூறுவோம், கவலைகள் மறந்து களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில். களி கூறுவோம். கைதட்டி பாடி
மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். ஸ்ரீதாரகா தீரலகதாரி ரிகதரமதா ரிகலதரா நல்லா ரிகதனகதா ரினதரலாஷி இரஹதரவா. You can sing in your languages with the help of this tune. Rikadara shikaro Rikari shikaraba Rikadara gala Rikadara gada Rikadara gala Shirana gadara Rikara madara வாழாக்காமல் தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாக்குவார். வாழாக்காமல் தலையாக்குவார். இந்த வருஷத்துல you will become a head. வாழாக்காமல் அவர் தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாக்குவார். வாழாக்காமல் நம்மை தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாக்குவார். எனவே கூறுவோம் சகதர லிகதர ரிதரலதா களி கூறுவோம், நிகரா களி கூறுவோம். ஷிரபா சொன்ன வாக்குத்தத்தம் சொல்லி என்னகோ நீரின் துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. என்னக்கோ நீர் எந்த துணையாளரே, உங்கள் துணையாளர். தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. ஆவியானவரே, 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 ஆவியானவரே. ஷிகதர கரோலே கூப்பிடுங்க ஆவியானவரே. ரிகவ ஷீதரலா ஆவியானவரே. சோர்ந்து போகும் நேரத்திலும் பலனை தருகின்றேன். சத்துவமில்லா வேலையில்லாதை பெருகச் செய்கின்றேன். சோர்ந்து போகும் நேரத்திலும் பலனை தருகிறார். சத்துவமில்லா வேலையில்லாதை பெருகச் செய்கின்றேன். பலனடைந்திடுவேன், உயர பறந்திடுவேன். பலனடைந்திடுவேன், உயர பறந்திடுவேன். சொல்லுங்க பலனடைந்திடுவேன், பலனடைந்திடுவேன். ஜீசஸ் உயர பறந்திடுவேன், ரிகபதரகபா பலனடைந்திடுவேன். You will soar high, you will soar high. நிகதரகதரா என்னக்கோ நீரெந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. என்னக்கோ நீரெந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. ஆவியானவரே, ஆவியானவரே, ஆவியானவரே. கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம் கர்த்தர் சமூகத்தில். பலனடைந்திடுவே, உயர பறந்திடுவே, பலனடைந்திடுவே. நல்ல பலன் பெற்றுக்கொள்ளுங்க. உன்னதத்தின் ஆவியானவர் உங்கள் மேல் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து, நீங்கள் பலனடைந்து, when the spirit of the Lord comes upon you, you will receive strength, you will receive power, you will receive it. You are receiving it now, you are receiving it now, you are receiving it now, you are receiving a divine power.
You're receiving a divine strength. நீங்கள் பலன் அடைகிறீர்கள், நீங்கள் பலன் அடைகிறீர்கள். சத்துவம் இல்லாதவர்களே, the one with the least strength, the one with the no strength. ரீகா வாகா ஷீ கதரபா, எனக்கு சுத்தமாக பலன் இல்லை சிஸ்டர், அப்படி யாராவது இங்கே இருப்பீங்கன்னா சிஸ்டர், நோ ஐ cannot do this anymore, I cannot do this anymore. நோ, ஒரு ஸ்டெப் கூட என்னால் எடுத்து வைக்க முடியாது. நான் பலன் அடைந்து அப்படிப்பட்டவர்கள் மேல் கர்த்தருடைய பலன் இறங்குகிறது. சத்துவம் இல்லாத தேவ ஜனத்தின் மேலே சத்துவம் பெறுகிறது. சோர்ந்து போயிருக்கிற தேவ ஜனமே, கர்த்தர் உங்களை பலப்படுத்துகிறார். A divine strength, கர்த்தருடைய பலன் உங்களை இடை கட்டுகிறது. பலன் அடையுங்கள். இந்த ஆராதனை வேளையில பலன் அடையுங்கள். Receive that strength, receive that power, receive it to soar high. இந்த வருஷம் நீங்க நடக்க கூடாது, இந்த வருஷம் நீங்க தவள கூடாது. இந்த வருஷம் no more walking. This year you're going to fly high, you're going to soar high. உயர பறந்திடுவே, பலனடைந்திடுவே, உயர பறந்திடுவே, பலனடைந்திடுவே. கர்த்தருடைய பலன் நம்ம மேலே. ஷீகாதரோ ரீகாபல்சிதரேவே, ரீகாதரவலா ஷிதரே. இயேசுவின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். இயேசுவின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். சொல்லுங்க வாயில திறந்து. இயேசுவின் ரத்தம், the blood of Jesus is upon me, the blood of Jesus is upon me. இயேசுவின் ரத்தம் என் குடும்பம் மேலே நெருங்காது சாத்தான். சொல்லுங்க. இயேசுவின் ரத்தம் என் பிள்ளை மேலே நெருங்காது சாத்தான். இயேசுவின் ரத்தம் என் ஊழியம் மேலே நெருங்காது சாத்தான். சொல்லுங்க. இயேசுவின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். என் வீட்டின் மேலே இயேசுவின் ரத்தம் என் வீட்டின் மேலே நெருங்காது சாத்தான். பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். ஓரியனதரா ஈசிரபலஷிகதரா. Jesus died so that you can live a victorious life. நுழைந்து விட்டேன், இனி எதுவோ ஓரியதரபா. எந்த தீங்கும் இல்லை, துஷ்டன் உங்கள் வழியாய் வருகிறது இல்லை. ஒரு தீங்கும் உங்களை அணுகாது, ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது, எந்த வல்லமைகளும் உங்களை மேற்கொள்ளாது. எல்லா துரைத்தனங்களுக்கும் மேலே, அதிகாரங்களுக்கு மேலே நீராதோ இயேசுவின் ரத்தம் அணுகாது. என்ன நீகதரபலா நீகராகா பாகா ஷீகராகா பாதா நீகராகா லாகா தீரா. இயேசுவின் ரத்தத்தினால் ஒரு வேலி, இயேசுவின் ரத்தத்தினால் ஒரு கோட்டை. ஓடிவாங்க, அந்த கோட்டைக்குள்ள உங்க குடும்பத்தை கொண்டு வாங்க. நீகராகா தீரா லபா. விபத்துகளிலிருந்து விடுதலை. ஷீகா தாராமாசி. ஒரு ப்ரொடெக்ஷனை கர்த்தர் பேசுறார். From the spirit of accidents, from the spirit of death. Riga maga riga mashi kadara nikala gadari galaba. வியாதிகளின் கூறுகள் முறிவுகிறது. எந்த வியாதியும் அணுகாது, எதுவும் உங்களை அணுகாது, எதுவும் உங்களை சேதப்படுத்தாது, எதுவும் உங்களை கீழே தள்ளாது. நீகா நெய்கா மாஷி கபா. கரங்களை உச்சந்தலை மேல வச்சு சொல்லுங்க. இயேசுவின் ரத்தம் என் மேலே. அதிகாரம், அத்தாரிட்டியோட. You are under the power of the blood of Jesus. So sing it with that boldness. நெருங்காது சாத்தான். இயேசுவின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். இயேசுவின் ரத்தம் என் மேலே நெருங்காது. இயேசுவின் ரத்தம்
என் மேலே நெருங்காது சாத்தான். உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவர். சொல்லுங்க சொல்லுங்க. உலகிலே இருக்கும் எதையும் விட என் தேவன் பெரிய. சொல்லுங்க சொல்லுங்க. இந்த உலகத்தில் இருக்கிற உலகிலே இருக்கும் எதையும் விட, எதையும் விட நீங்கள் இப்பொழுது பார்க்கிற பிரச்சனைகளை விட அவர் பெரியவர். இப்பொழுது உங்களை பயமுறுத்துகிற வியாதிகளை விட அவர் பெரியவர். இப்பொழுது உங்களுக்கு முன்பாக சத்தமிடுகிற எந்த சிங்கத்தை விட அவர் பெரியவர். இப்பொழுது உங்களை பயமுறுத்துகிற எந்த ஆவியிலும் அவர் பெரியவர். எந்த மனிதனும் அவர் பெரியவர். எல்லாவற்றை விட அவர் பெரியவர். இந்த உலகிலே இருக்கும் எதையும் விட, எதையும் விட He is greater than anything. He is greater than your problems. He is greater than your circumstances. He is greater than your sickness. He is greater than your situation. He is greater than your boss. He is greater than kings. He is greater than authorities. He is greater than principalities. In the name of Jesus. In the name of Jesus. இயேசுவின் நாமம். உலகிலே இருக்கும் எதையும் விட என் தேவன் பெரியவரே. இந்த உலகிலே இருக்கும் எதையும் விட, உங்களுக்கு அவமானத்தை கொண்டு வர நினைக்கிற மனிதர்களை விட, உங்கள் பேரை கெடுக்கிற மனிதர்களை விட, நீங்கள் விழ வேண்டும் என்று எதிர்பார்க்கிற மனிதர்களை விட, உங்களை விட பலவான்கள், உங்களை விட அவங்க பலவான் தான், ஆனா உங்க தேவனை விட அவர்கள் பெரியவர்கள் அல்ல. Maybe they are mightier than you, they are popular than you, they have influence more than you. அவர்கள் பெரியவர்களாக இருக்கலாம், ஆனால் அவர்களை விட உங்கள் தேவன் பெரியவர். உங்களிலும் அதிக பலவான்கள் பகைவர்களின் கைக்கு உங்களை விடுதலையாக்குவார். He will save you from mighty men, from the hand of mighty people, from the hand of Shiga Hati Sekaba Ira Hale Segala Bodure. இந்த உலகிலே இருக்கும் எதையும் விட என் இயேசு பெரியவரே. பெரியவரே, உம்மை ஆராதிக்கிறேன். சிறந்தவரே, உம்மை ஆராதிக்கிறேன். கர்த்தர் பெரியவராயிருக்கிறார். The God who saves you is mighty. உங்களை காக்கிற கர்த்தர், He is mighty God. He is mighty God. Never trivialize the power of your God. Never trivialize the power of Lord. உங்கள் தேவனுடைய வல்லமையை நீங்கள் குறைத்து மதிப்பிடாதீர்கள். He is all powerful. He is all sufficient. He is mightier than anything you see. He is mightier than any man you see. He is mightier than any situation you face. He is mightier than any diseases you are going through. He is mightier than any valley you are going through. கர்த்தர் பெரியவர், அவர் மகத்துவம் உள்ளவர். Never trivialize His power. Never puff off the power of the Satan. Never do it. கர்த்தர் உங்களுக்கு அடைக்கலமா இருக்கிறார். அவர் உங்களுக்கு கேடகமா இருக்கிறார். சேனைகளின் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன், அவர் உங்களுக்கு உயர்ந்த அடைக்கலம். யாக்கோபின் தேவன் உங்களுக்கு உயர்ந்த அடைக்கலம். கர்த்தாவே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். Thank you for this wonderful time, Lord. Thank you for drenching us in your presence. Thank you for filling our heart with your presence. Thank you for this glorious cloud which has surrounded us. எங்களை சுற்றி இருக்கிற இந்த மகிமையின் மேகத்துக்காக நன்றி. உம்முடைய பிரசன்னத்தினால் எங்களை நினைத்ததற்காக நன்றி. உம்முடைய பிரசன்னம் எங்கள் இருதயங்களை நிறைத்திருக்கிறதற்காக நன்றி.
தேங்க்யூ. தொடர்ந்து உங்கள் வார்த்தைகளை பலப்படுத்தட்டும். எங்களோட பேசுங்கப்பா. உங்கள் சத்தத்தை துணிக்க பண்ணுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. வானங்களையும் வானாதி வானங்களையும் உண்டாக்கின சர்வ வல்லவருடைய நாமத்தினாலே உங்கள் எல்லாருக்கும் நான் புது வருட வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். Hallelujah. The God who created heaven and the heavens. Hallelujah. I wish you all a very, very happy new year. Amen. A happy new year, a blessed new year. Amen. A victorious new year. இந்த வருஷத்தில் you will win. ஆமென். நீங்கள் ஜெயிப்பீங்க. கர்த்தர் உங்களை ஜெயிக்க பண்ணுவார். உங்களை கர்த்தர் தலையாக்குவார். உங்களை மேன்மைப்படுத்துவார். கர்த்தர் உங்களுக்குரிய எல்லா நன்மைகளையும் சீக்கிரமாக ஸ்பீடாக ஸ்விஃப்ட் ஐ வில் டூ. ஆமென். கர்த்தர் இந்த வருஷத்தில் அவைகள் எல்லாம் உங்களுக்கு செய்ய போகிறார். அவர் போன வருஷம் நமக்கு எப்படி உண்மை உள்ளவராக இருந்தாரோ இந்த வருஷமும் ஹீ இஸ் ஃபெய்த்ஃபுல். சொல்லுங்கள் எல்லாரும் வாயில திறந்து, நீர் உண்மை உள்ளவராப்பா, நீர் உண்மை உள்ளவர். நீர் வருஷம் மாறினாலும் நீங்கள் மாற மாட்டீங்கப்பா. உங்கள் உண்மை தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கு. யோர் கிரேஸ் இஸ் ஃபாலோயிங் மீ, யோர் ஃபெய்த்ஃபுல்னஸ் இஸ் ஃபாலோயிங் மீ, யோர் லவ் இஸ் following me. Hallelujah. ஆமென். கர்த்தர் நம்மை தொடர்ந்து நடத்தி கொண்டு வருகிறார். இணைந்திருக்கிறவங்க எல்லாருக்கும் கர்த்தராகிய இயேசு நாமத்தில் நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய மனதில் கொடுத்த வார்த்தை, this word is very special for Revival Women's Fellowship. இந்த ஃபெலோஷிப்காக நமக்காக நம்ம ஒவ்வொருவருக்காக கர்த்தர் கொடுத்த ஒரு வார்த்தையை உங்களுக்கு முன்பாக கொண்டு வந்து நிறுத்ததுலாம் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன். தேவாவியானவர் நம்மை ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஹல்லேலூயா. என்னோடு கூட சேர்ந்து நீங்கள் திருப்ப வேண்டிய ஒரு புத்தகம், ஒரு அதிகாரம், இது ரொம்ப முக்கியமான ஒரு அதிகாரம். அதில் ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். ஏசாயாவின் தீர்க்க தரிசன புத்தகம் 58ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஹல்லேலூயா. ஏசாயாவின் தீர்க்க தரிசன புத்தகம். ஆமென். ஆல்ரெடி மெசேஜஸ் வந்திருக்கு. சாரி, கெப்பாசிட்டி எங்களால் ஜாயின் பண்ண முடியல, யூடியூப்பில் போடுங்க அப்படின்னு ஆல்ரெடி பீப்புள் வந்து எனக்கு டெக்ஸ்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ எங்களால் ஜாயின் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி. ஜீசஸ், தேர் ஃபீலிங் ரியலி பேட். ஓகே, நம்ம வாசிப்போம், கர்த்தருடைய வார்த்தையை கேட்போம். 58ஆம் அதிகாரத்தினுடைய 14ஆம் வசனம். Amen. We're going to turn our Bibles to Isaiah chapter 58 verse 14. Isaiah chapter 58 verse 14. எல்லாரும் திருப்பிக் கொள்வோம். ஆமென். இப்பொழுது நம்ம வாசிக்கலாம். எல்லாரும் சேர்ந்து என்னோடு கூட சேர்ந்து வாசிங்க. அப்பொழுது கர்த்தரில் மகிழ்ச்சியாயிருப்பாய், பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி, உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தினால் உன்னை போஷிப்பேன். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று. I'm going to read it in English also. Then shall thou delight thyself in the Lord, and I will cause thee to ride upon the high places of the earth, and feed you with the heritage of Jacob your father. For the mouth of the Lord has spoken it. Hallelujah. இதை சொல்லுகிறது யார்? Hallelujah. நான் நிறைய முறை சொல்லியிருக்கிறேன், என்ன சொல்கிறோம் அப்படின்றது முக்கியம்தான், ஆனால் அதை யார் சொல்கிறான்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. ஆமென். இதை கர்த்தர், God is finishing this whole chapter. இந்த வார்த்தையை, இந்த வாக்குத்தத்தத்தை எப்படி சொல்லி முடிக்கிறார்னா, கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று. அதில் இடத்துல ஒரு ஹைலைட் பண்ணப்படுது. We all know every scriptures which is given in our hand is an inspiration of the Holy Spirit. நம்ம எல்லாருக்குமே தெரியும், கர்த்தருடைய வேதம் தேவனுடைய ஆவியானவரால் தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஏசாயாவின் வழியாக இதை சொன்னாலும் கர்த்தர் இந்த இடத்துல he is just அந்த வார்த்தையை கொஞ்சம் அழுத்தமாக சொல்கிறார். I mean he is giving force to that word and he is saying that my mouth, என்னுடைய வாய் இதை சொல்லிற்று. கர்த்தருடைய வாய் இதை உங்களுக்கு சொல்லுகிறது. ஏதோ மனுஷர்கள் அல்ல, பிரின்சி சிஸ்டர் இல்லை, இட்ஸ் நாட் சம் ஹியூமன், இட்ஸ் நாட் சம் ப்ராஃபிட். கர்த்தர் சொல்கிறார். என்ன சொல்கிறாரு அப்படின்னா, உங்களை நான் இதில் இருக்கிற சில விஷயங்களை உங்களுக்கு சொல்ல நினச்சாலும் இவன் ரீட் இட் பார்ட்டாக நம்ம தியானிக்க போகிறோம். அப்பொழுதுன்றதை நான் ஒரு நாள் தியானிக்க வைக்கிறேன். அந்த அப்பொழுது மட்டும் ஒரு தனி சமனா ஐ வில் டேக் இட் இன் ஃபியூச்சர். ஓகே. ஆனால் இப்போது கர்த்தரில் மகிழ்ச்சியாக இருப்பாய், அப்பொழுது கர்த்தரில் மகிழ்ச்சியாக இருப்பாயை எடுத்துட்டு, பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கவும் பண்ணி அப்படின்ற இடத்த, அந்த வார்த்தையை இன்றைக்கி நம்ம கொஞ்சம் தியானிக்க போகிறோம். ஆமென். தட்ஸ் த வேர்ட் தட் காட் விஸ் எனக்கு மனசில் சொல்லிக்கிட்டே இருந்தார். காட் ரிமைண்டட் மீ, கர்த்தர் நம்மளை உயர்ந்த இடங்களில் ஏறி இருக்கும்படி பண்ணுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர், இது இங்கிலீஷில் எப்படி இருக்குது தெரியுமா? இப்போ நம்ம ஏறுறது அப்படின்னு நம்ம வாசிக்கும் போது பொதுவாக நம்ம எப்படி நினைப்போம், இதை நீங்கள் படித்தோன்னு உங்களுக்கு எப்படி தோணுச்சு, நம்மளை கர்த்தர் ஒரு மலை மேலே ஏற பண்ணுவார் அப்படின்னு தோணுச்சுல. ஆனால் நீங்கள் அப்படி யோசி, ஏறுறதுக்கு நம்ம கிளைம்புன்னு சொல்லலாம்.
that you will climb on a mountain. நீங்கள் அந்த மலை மேலே ஏறி போவீங்க. ஆனால் இங்கிலீஷில் அது எப்படி இருக்குது அப்படின்னா எல்லா டிரான்ஸ்லேஷன்லையும் இப்படி தான் இருக்குது. ஆமென். எப்படி இருக்குது அப்படின்னா இட்ஸ் நாட் கிளைம்பிங், இட் இஸ் ரைடிங். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஐ வாண்ட் யூ டு ரைட் திஸ். நல்ல பெரிய இதை போட்டு எழுதுங்க. நீங்கள் எழுதணும் இதை. ஏன்னா இட்ஸ் நாட் கிளைம்பிங். நான் ஏற போகிறதில்ல, ஐ எம் கோயிங் டு ரைட். ஐ எம் நாட் கோயிங் டு கிளைம்ப், ஐ எம் கோயிங் டு ரைட். திஸ் அ வெரி பிக் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கிளைம்பிங் அண்ட் ரைடிங். ரொம்ப பெரிய வித்தியாசம் இருக்குது நம்ம ஏறுறதுக்கும் நம்மளை அவர் ஏறும்படி செய்கிறதுக்கும். ஆமாம். அது இங்கிலீஷ்லாம் கொஞ்சம் அழகாக இருக்குது சொல்கிறதுக்கு. எப்படி அப்படின்னா நம்ம ஏறுறதுனா நம்ம பலத்தில், நம்ம முயற்சியில், நம்ம எஃபர்ட்டை போட்டு அப்படி நம்ம ஏறுறது தான் நம்ம ஏறுறது. ஆனால் இங்கே ஆண்டவர் சொல்கிறது நீ ஏறுறதில்ல, நாட் வித் யுவர் ஸ்ட்ரென்த், நாட் வித் யுவர் மைட், நாட் வித் யுவர் பவர், நாட் வித் யுவர் லெக்ஸ். உன் கால்களை கொண்டு, உன் பலத்தை கொண்டு, உன் பவரை கொண்டு நீ ஏற போகிறதில்ல. ஐ எம் கோயிங் டு கிவ் யூ அ ரைட். கர்த்தர் உங்களுக்கு ஒரு ரைடு கொடுக்க போறாரு. ஹல்லேலூயா. யூ நோ வாட்ஸ் மீன் பை ரைட், ரைட்? உங்களுக்கு தெரியுமில்ல, கேன் ஐ ஹேவ் அ ரைட் வித் யூ அப்படின்னா யூ ஆர் நாட் கோயிங் டு டிரைவ், யூ ஆர் நாட் அ டிரைவர். போன வாரமே இதுக்கான ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷனை ஹிண்ட் உங்களுக்கு நான் கொடுத்துட்டேன். ஆமென். அந்த வார்த்தைகள் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டாச்சு. நீங்கள் ஒருவேளை பார்க்கலன்னா போன வாரத்துடைய மெசேஜை நிச்சயம் நீங்கள் போய் பாருங்கள். ஸோ வில் அண்டர்ஸ்டாண்ட் த கண்டினியூஷன் ஆஃப் தி சர்மன். அப்போது God is telling, I will make you right, I will take you. It's not that you are going to climb. இந்த போன வருஷத்தில் நீங்கள் கஷ்டப்பட்டு ஏறினீங்க சிஸ்டர், ரொம்ப அரும்பாடுபட்டு ஏறி வந்தீங்க. ஆனால் இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறார், இல்லை நான் உனக்கு ரைட் தரேன். ஐ ஆம் கோயிங் டு உன்னை நான் ஏறி இருக்க பண்ணுவேன். ஹல்லேலூயா, ஆமென். எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு இந்த வசனத்தை நான் வாசித்த உடனே. இந்த ரைடுன்ற வேர்டை விட்டு என்னால் வெளியே வரவே முடியல. ஹல்லேலூயா. நிச்சயமாக இந்த வார்த்தை உங்களுக்கு சொல்லுகிறது என்ன அப்படின்னா, கர்த்தர் உங்களை உயர்ந்த ஸ்தலங்களில் ஏறி இருக்க பண்ணுவார். இந்த வருஷம் ஆண்டவர் உங்களுக்கு he is going to give you a ride where he is going to drive. அவர் உங்களை நடத்தி கொண்டு போவார். அவர் டிரைவர் சீட்டில் இருப்பாங்க, நீங்கள் பேசஞ்சர் சீட்டில். யூ கேன் சிட் அண்ட் ரிலாக்ஸ். சிஸ்டர் ரிலாக்ஸ். 2026 டோன்ட் பி டென்ஸ், டோன்ட் பி பேனிக். ரொம்ப பேனிக் ஆகாதீங்க, ரொம்ப பயப்படாதீங்க. என்ன நடக்குமோ, அப்படி நடக்குமோ, ஐயோ காலை வைக்கணுமே, எதையுமே யோசிக்காதீங்க. பிகாஸ் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன்னை கொண்டு போகிறேன், நான் உன்னை கொண்டு போகிறேன், நான் உன்னை ஏறி இருக்க பண்ணேன், நான் உனக்கு ரைட் தரேன். யூ டர்ன் எனி டிரான்ஸ்லேஷன், இந்த ரைட் வேர்டு மட்டும் மாறவே இல்லை. மற்ற வார்த்தையெல்லாம் மாறி மாறி வருது டிரான்ஸ்லேஷன். இந்த ரைட் கர்த்தர் இந்த வருஷத்தில் நமக்கு என்ன கொடுக்கணும்னு நினைக்கிறாருன்னா, கர்த்தர் நம்ம எடுத்துக்கொண்டு போக விரும்புகிறார். அல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய பிரசன்னம், அவருடைய திட்டம், ஹிஸ் பிளான், அவருடைய திட்டம் உங்களை எடுத்துகிட்டு போகும். அவருடைய பிரசன்னம் உங்களை எடுத்துகிட்டு போகும். அவருடைய அந்த டெஸ்டினி உங்களை கேரி அவுட் பண்ணி, கர்த்தர் உங்களை கேரி பண்ணி கொண்டு போகிறேன்னு சொல்கிறார். ஆமென். அப்படி தான் ஆண்டவர் இந்த இடத்துல வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். அந்த ப்ராமிஸ் என்ன அப்படின்னா, இந்த ப்ராமிஸ் ஆல்ரெடி மோசேயின் வழியாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை தான். அதை நம்ம தெரிந்து கொள்கிறதற்கு உபாகம புத்தகம் 32 அதிகாரத்தினுடைய 13 வசனத்துக்கு நம்முடைய கவனத்தை கொண்டு போகலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உபாகமம் 32 அதிகாரம் 13 வசனம், டியூட்ரானமி 32 verse 13 வாசிக்கலாம். பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தானங்களின் மேல் அவனை ஏறி வரப்பண்ணினார். ஹல்லேலூயா. இந்த இடத்துல ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த டியூட்ரானமி 32 நம்ம வாசிக்கும் பொழுது அவர் சொல்கிற அங்கே மோசே முதல்ல வாய்களை திறந்து பேசிக்கிட்டு வராரு. மோசே சொல்லிக்கொண்டு வருகிற வார்த்தை தான் இந்த 32 அதிகாரம். இப்போ மோசே சொல்லிக்கிட்டே வரும் பொழுது வானங்களை கூப்பிட்டு அவர் சில விஷயங்களை சொல்லிகிட்டே வர்றார். அப்படி சொல்லும்போது அவர் சொல்கிறாரு, பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தலங்களின் மேல் அவனை ஏறி இருக்க பண்ணினார். இதுக்கு கொஞ்சம் முன்னாடி 10ஆம் வசனத்துக்கு உங்கள் கவனத்தை செலுத்துங்க. கம் பேக் டு த verse 10. ஏன்னா verse 10 தான் ஆண்டவர் இனிஷியேட் பண்ணுறாரு. போன வாரம் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், கிறிஸ்மஸ் மெசேஜில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருந்தேன். Our God is the God who initiates plans, who initiates strategies, who initiates. அவர் தான் துவங்குறார் conversations. அப்போ நம்ம வேதத்தில் வாசிக்கும் போது இந்த இடத்துல we are going to revolve around the life of Jacob. யாக்கோபினுடைய வாழ்க்கையை சுற்றி வரப்போகிறோம். அந்த இடத்துல யாக்கோபை குறித்து தான் கர்த்தர் சொல்லிக்கிட்டு வரார். நம்ம வாசித்தோம் அப்படின்னு சொன்னால், பாழான நிலத்திலும் ஊளையிடுதலுள்ள வெறுமையான அவாந்திர வெளியிலும் அவர் அவனை கண்டுபிடித்தார். ஜேக்கபை கர்த்தர் கண்டுபிடிக்கிறார். ஹல்லேலூயா. The eyes of the Lord finds Jacob. எங்கே கண்டுபிடிச்சார் அப்படின்னா, in the lowest part of his life. ஹல்லேலூயா. வெறுமையான அவாந்திர வழி,
வெறுமையான டெசர்டட் பிளேஸ் வேர் நோ மேன் இஸ் தேர், எந்த மனிதனும் இல்லாத, எந்த உதவிகளும் இல்லாத, எந்த ப்ரொவிஷனும் இல்லாத, ஒன்றுமே இல்லாத ஒரு இடத்திலிருந்து கர்த்தர் யாக்கோபை கண்டுபிடித்தார். அல்லேலூயா. அவனை நடத்தினார். அந்த அடுத்த வார்த்தை வாசிச்சிங்கன்னா he led him. அவனை நடத்தினார், அவனை உணர்த்தினார், அவனை தனது கண்மணியைப் போல காப்பாற்றினார். அடுத்து நம்ம ஒரு வசனத்தை வாசிக்கிறோம். அடுத்து, கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகள் தன் தோளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல. இங்கே நீங்கள் வாசிங்க, எவ்வளோ அழகாக அதை விவரித்திருக்கிறாங்க. உபாகமம் 32, நான் 11ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். கழுகு எப்படி தன் குஞ்சுகளை வைத்து, இட்ஸ் அ ரைடிங், கரெக்டா இல்லையா? ஆமென். அந்த குஞ்சுகள் பறக்கல, அந்த குஞ்சுகள் ரைட் பண்ணுது. அந்த குஞ்சுகளை எடுத்து, கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு சொல்கிற ப்ராமிஸ் தான், ஐ வில் டேக் யூ, ஐ வில் பிளேஸ் யூ ஆன் மை விங்ஸ் அண்ட் ஐ வில் ரைட், ஐ வில் டேக் யூ டு தி கிரேட் ரைட்ஸ். ஹல்லேலூயா. இந்த வருஷம் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்குற வாக்குத்தத்தமே, உன்னை நான் என் சிறகுகளின் மேலே, தோளின் மேலே வச்சா நடக்கலாம், சிறகுகளின் மேலே வச்சா பறக்கலாம். போன வருஷம் நான் உங்களுக்கு சொன்னேன் அந்த வாக்குத்தத்தத்தை. என்ன சொன்னேன்? அப்பா ஒரு பிள்ளையை ஒரு தகப்பன் பிள்ளையை சுமப்பது போல போன வருஷம் உங்களை சுமந்து கொண்டு வந்தார், நடத்தி கொண்டு வந்தார். ஆனால் இப்போ கர்த்தர் சொல்றார், இந்த நியூ இயரில் there's a transformation happening. what is the transformation? அவர் உங்களை தோளின் மேலே சுமக்க போறதில்ல, அவருடைய சிறகுகளின் மேலே சுமக்க போகிறார். தோளின் மேலே சுமந்தா நடக்கணும், சிறகுகளின் மேலே சுமந்தா பறக்கணும். you will ride. கர்த்தர் இந்த வருஷத்துல உங்களை பறக்கும்படி, உங்களை சோர் பண்ணும்படி, you're going to fly because உங்களுக்கு விங்ஸ் இல்லாம இருக்கலாம், உங்களுக்கு உங்கள் விங்ஸ் அசைக்கிற கெப்பாசிட்டி இல்லாம இருக்கலாம். ஆமென். there are people they don't have degrees. ஆனா ஆண்டவர் சொல்றார், you don't have wings, I will give you right. you have degree, உங்களுக்கு விங்ஸ் இருக்கு, but you don't have a job. நான் சும்மா உங்களுக்கு ஒரு ஒப்புமைக்கு சொல்றேன். you have that ability, you have that, உங்களுக்கு அந்த விங்ஸ் இருக்குது, ஆனால் அந்த விங்ஸ் அசைச்சாலும் மேலே போக முடியல. வித் யோர் பவர், வித் யோர் மைட், உங்களுக்கு இருக்கிற நாலேஜ், உங்களுக்கு இருக்கிற எபிலிட்டியை வச்சு உங்களால் ஹையாக போக முடியல. வித்தவுட் விங்ஸ் ஆர் வித் விங்ஸ், பலன் உள்ளவனுக்காகிலும் பலன் அற்றவனுக்காகிலும் உதவி செய்கிற அவர். ஹல்லேலூயா. உங்களுக்கு விங்ஸ் இருந்தாலும் யூ நீட் ஹிம் டு கெட் ரைட் ஹை. நீங்கள் இங்கே இருக்கிற ஒரு செக்டர் ஆஃப் பீப்புளுக்கு யூ டோன்ட் ஹாவ் எனி திங், ஒரு செக்டர் ஆஃப் பீப்புளுக்கு யூ ஹாவ் பட் நத்திங் இஸ் ஒர்க்கிங். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்களுக்கு இல்லை, என்கிட்ட எதுவுமே இல்லை சிஸ்டர், அப்படி ஒரு கூட்டம் இருக்கிறீங்க. ஒரு கூட்டம் என்கிட்ட இருக்குது, ஆனால் என்னால் எதுவும் செய்ய முடியல. ஐ எம் நாட் ஏபிள் இஸ் ஒன் கேட்டகரி, ஐ டோன்ட் ஹாவ் இஸ் அதர் கேட்டகரி. இந்த ரெண்டு கேட்டகரி ஆஃப் பீப்புளுக்கும் கர்த்தர் சொல்கிற வார்த்தை என்ன? யூ ஹாவ் ஆர் யூ டோன்ட் ஹாவ். உனக்கு இருக்குது, உனக்கு இல்லை. நான் சுமப்பேன். கடந்த வருடத்தில் தகப்பன் பிள்ளையை சுமப்பது போல சுமந்த கர்த்தர் இந்த வருடத்தில் கழுகு தன் சிறகுகள் மேல் வைத்து சுமப்பது போல, தன் செட்டைகளின் மேல் வைத்து சுமப்பது போல கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு போகிறது போல. போகிறது போல அப்படின்றது போனது போலன்றது பாஸ்ட் டென்ஸ். சுமந்து கொண்டு வந்தார், நடத்தினார், உணர்த்தினார்ன்றது 10ஆம் வசனம் பாஸ்ட், 11ஆம் வசனம் பிரசன்ட். ஹல்லேலூயா. சுமக்கிறது போல 2026 த பிரசன்ட் இயரில், பாஸ்டில் உங்களை கர்த்தர் நடத்தினாரு, உணர்த்தினாரு, சுமந்தாரு, பாதுகாத்தார், எவ்ரிதிங் இஸ் ஓகே. பட் இன் த பிரசன்ட் 2026 God is telling you, உங்களை சுமந்து கொண்டு போகிறது போல உங்களை சுமந்து கொண்டு போவார். சொல்லுங்க, என்ன சுமந்து கொண்டு போ. ஐ வில் ரைட். இந்த வருஷம் ஐ எம் கோயிங் டு ரைட். நம்பிக்கையோட, திகைப்பு இல்லாமல், பயங்கள் இல்லாமல் நீங்கள் ஏறி அவர் மேலே என்ன பண்ணிக்கலாம்? உட்காந்துக்கலாம். He's giving you a right. ஹல்லேலூயா. அதை சொல்லிக்கொண்டே தான் 13ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, பூமியின் உயர்ந்த ஸ்தானங்களிலே அவனை ஏறி வர பண்ணினார். ஹல்லேலூயா. அடுத்த வார்த்தை வாசிக்கிறோம். வயலின் விளையையும் பலனை அவனுக்கு புசிக்க கொடுத்தார். கண்மலையில் உள்ள தேனையும் கற்பாறையிலிருந்து வடியும்
எண்ணெயையும் அவன் உண்ணும்படி செய்தான். இந்த வசனத்திலிருந்து ஃப்ரம் திஸ் வேர்ட் ஐ மீன் டு கிவ் யூ 2 டைமென்ஷன். 2 டைமென்ஷனாக இந்த வசனத்தை நான் பிரிக்க போகிறேன். இந்த வார்த்தைக்கு கீழே இருக்கிற 2 வார்த்தை. இதில் முதல் டைமென்ஷன் எதுனா, வயலின் விளைவையும் பலனையும் அவனுக்கு புசிக்க கொடுத்தார். அல்லேலூயா. அது எப்படி இருக்குன்னா, he might eat the increase of the field. அப்போ இந்த வருஷத்தில் the one thing God is going to do, increase அப்படின்னாலே ஏதோ ஒன்று இருக்கணும். அல்லேலூயா. there should be something so that it can increase. Hallelujah. Nothing cannot be increased. Nothing na it will be given. எத்தனை பேருக்கு புரியுது? ஒன்றுமே இல்லைன்னா கர்த்தர் கொடுப்பார். இன்க்ரீஸ் பண்ணுறாருனா அங்கே ஏதோ ஒன்று இருக்குது. அங்கே 2 அப்பம், அங்கே 5 அப்பம் 2 மீன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுதான் கர்த்தர் இன்க்ரீஸ் பண்ண முடியும். இஃப் தெர் இஸ் சம்திங், இஃப் தெர் இஸ் லிட்டில், our God is able to increase. Our God is a God who will increase. Hallelujah. அப்போ அங்கே என்ன இருக்கணும் அப்படின்னா, அங்கே என்ன இருக்கணும்? ஏதோ ஒன்று இருக்கணும். இப்போ வயலின் விளைவுகளை அவர் அதிகரிக்க பண்ணுவார், இல்லை அதை அவனுக்கு புசிக்க கொடுப்பார் அப்படின்னு அவர் சொல்லும்போது, ஆல்ரெடி உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற the provisions you have, the talents you have, the capacity you have, உங்களுக்கு இருக்கிறத கர்த்தர் என்ன பண்ண போகிறார்னா இன்க்ரீஸ் பண்ண போகிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஒரு 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 அதை கர்த்தர் உங்களுக்கு புசிக்க கொடுப்பார். அதில் நீங்கள் விதைச்சிருக்கலாம். கடந்த வருஷத்தில் நீங்கள் நிறைய விதைச்சிருக்கலாம். ஆனால் இந்த வருஷம் ஆண்டு உங்களுக்கு என்ன சொல்ல, நீங்கள் எதையும் ஒன்று விதைச்சிருக்கிறீங்க. யூ ஹாவ் சம்திங் இன் யுவர் லேண்ட், யூ ஹாவ் சம்திங் இன் யுவர் ப்ரேயர் ரூம், யூ ஹாவ் சம்திங் இன் யுவர் ஹவுஸ். ஏதோ கொஞ்சம் இருக்குது. ஆண்டு சொல்கிறாரு, நான் அதை விளையச் செய்து அதை உனக்கு நான் கொடுப்பேன். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் உங்களுக்கு அதை தரப்போகிறேன் என்று வாக்கு பண்ணுகிறேன். நம்பர் 1 டைமென்ஷன், that God will give you an expected thing. நீங்கள் எதிர்பார்த்துருக்கீங்க. இப்போ ஒருத்தங்க விதைக்கிறாங்க அப்படின்னா, what did they expect? A man who sows, what he expects, ஒரு இன்க்ரீஸ், ஒரு பலனை தான் எதிர்பார்ப்பாங்க. அப்போ இந்த இடத்துல அவனுக்கு விளைச்சலை கொடுப்பாரு அப்படின்னு என்ன அர்த்தம்னா, எதிர்பார்க்குறான். ஒருத்தன் விதைச்சிட்டு எதிர்பார்க்குறான். இந்த வருஷத்தில் நுழையும் போது யூ வுட் ஹவ் ஜஸ்ட் என்டர் 2026 with an expectation, with an expectant heart. இந்த வருஷம் நீங்கள் ஒரு எதிர்பார்ப்போடு நுழைஞ்சிருப்பீங்க. இந்த வருஷம் கர்த்தர் எனக்கு இதை செய்யணும், எனக்கு ஆண்டு இதை செய்யணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போடு நுழைஞ்சிருக்கீங்க. நம்பர் 1 ஆண்டு உங்களோட பேசுகிறாங்க, வாட் எவர் யூ ஹவ் எக்ஸ்பெக்டட் he will give you more than what you expected. நீங்கள் எதிர்பார்த்ததை விட உங்களுக்கு அதிகரித்து தான் கர்த்தர் கொடுப்பார். அதனால தான் நம்ம பாடும் பொழுதே, நினைப்பதற்கும் நாம் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்திடுவார் அப்படின்னு பாட்டு பாடணும். ஆமீன். அதை நீங்கள் பாடி பாடி இந்த வார்த்தையை நீங்கள் சுதந்திரித்து கொள்ளலாம். நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண விளைச்சலுக்கு அதிகமாய் கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். எதிர்பார்த்ததற்கு அதிகமாய் கர்த்தர் இந்த வருஷத்தில் உங்களுக்கு செய்வார். தட் இஸ் லைக், நான் இதை நினச்சே பார்க்கல, இந்த உயரத்தை நான் நினச்சே பார்க்கல, இந்த மேன்மைகளை நான் நினச்சே பார்க்கல, இந்த ப்ரொவிஷன் நான் நினச்சே பார்க்கல அப்படின்னு உங்களுடைய மனதில் நீங்கள் எதிர்பார்த்ததை கர்த்தர் உங்களுக்கு என்ன பண்ண போகிறான்னா செய்ய போகிறார். ஹல்லேலூயா. அந்த செகண்டை நான் பிரிக்கிறேன். அந்த முதல்ல இருக்கிற வார்த்தைகளை ஒரு டைமென்ஷனாகவும், செகண்ட் டைமென்ஷனாக எதை பிரிக்கிறேன்னா, கண்மலையில் உள்ள தேனையும் கற்பாறையிலிருந்து வடியும் எண்ணெயையும் அவன் உண்ணும்படி செய்தார். எங்கேயாவது கண்மலையிலிருந்து தேன் வருமா? எங்கேயாவது கற்பாறையிலிருந்து எண்ணெய் வடியுமா? This is very unexpected provision. Number 1, expected provision. Number 2, unexpected provision. Hallelujah. விளைச்சல் என்பது எதிர்பார்த்து கிடைக்கிற பலன், விதைத்தவனுக்கு கிடைக்கிற பலன், இருக்கிறவனுக்கு கிடைக்கிற இன்க்ரீஸ். ஹல்லேலூயா. ஆனால் எந்த மனுஷனும் கண்மலைக்கு முன்னாடி நின்று தேனை எதிர்பார்க்க மாட்டான். எந்த மனுஷனும் கற்பாறைக்கு முன்பாக நின்று எண்ணெய் எதிர்பார்க்க மாட்டான். திஸ் இஸ் வெரி வெரி அன்எக்ஸ்பெக்டட். எதிர்பார்ப்பீங்களா? நீங்கள் போய் சொல்லுங்கள், யாராவது போய் செய்வீங்களா? யூ எக்ஸ்பெக்ட். நீங்கள் ஒன்று எதிர்பார்க்குறீங்கனாலே அது ஏதாவது ஒரு வழி இருக்கணும். இது நான் சில நேரத்தில் ஒரு சில பேர், இப்போ நம்ம ரொம்ப எதிர்பார்க்க மாட்டோம், இவங்ககிட்ட நம்ம அதை எதிர்பார்த்துருக்கவே மாட்டோம். வா அப்படின்னு இருக்கும். அப்படி ஒரு அன்எக்ஸ்பெக்டட் திங். அதுதான் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. எக்ஸ்பெக்டட் ப்ரொவிஷனை மட்டும் கர்த்தர் அவனுக்கு தரலை, யாக்கோபுக்கு தரலை. இந்த வருஷம் 2026 நீங்கள் நுழையும் போது இது எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்து வந்தவைகள் மாத்திரமல்ல, there is a lot of surprises waiting for you in this 2026. Take my word. Hallelujah. நம்ம அப்பா சர்ப்ரைஸ் பண்ணுறதுல ரொம்ப ஃபுல் ஆஃப் சர்ப்ரைசஸ். அது நான் உங்களுக்கு சொல்கிறேன், அந்த வார்த்தை எப்படி இருக்குது பாருங்கள். அது ரொம்ப ரொம்ப எனக்கு ரொம்ப, he made him to suck honey out of the rock. எங்கெங்கே ராக்லேருந்து ஹனி வரும்?
எங்கெங்க கற்பாறையிலிருந்து என்ன வரும்? எதிர்பாராத இடத்திலிருந்து, எதிர்பாராத விதத்திலிருந்து, எதிர்பாராத சோர்ஸ்லிருந்து God is going to provide. ஷீனா ஹனா கதனா ஹந்த ரபலி கரஹலா ஏ ரஹமந்து ஷீரா மஹந்த ரபலா. இந்த வார்த்தையை நீங்கள் அப்படியே அந்நிய பாஷை பேசியே ரிசீவ் பண்ணுங்கள். ரிசீவ் திஸ் வேர்ட் வித் த நேம் ஆஃப் த லார்ட். ரிசீவ் பண்ணுங்கள். ஆமென். கர்த்தர் உங்களுக்கு சொல்கிற 2 விஷயம் இந்த ப்ரொவிஷன்ஸில். The provisions is 2 type. One is expected provision, expected miracle, expected interventions. எதிர்பார்த்திருந்த தேவைகள், எதிர்பார்த்திருந்த மேன்மைகள், எதிர்பார்த்திருக்கிற உயர்வுகள், எதிர்பார்த்திருக்கிற ஆசீர்வாதங்கள். 2வது எதிர்பாராத, அன்எக்ஸ்பெக்டடா. அந்த கல்லை தூக்கி தலையில் வச்சு யாக்கோபு படுக்கும்போது நிச்சயம் யாக்கோபு எதிர்பார்த்துக்கவே மாட்டார் இந்த லூசுன்ற இடத்துல இயேசு அவரை சந்திப்பாருன்னு. Jacob would have not expected that God is going to meet him nowhere all of the sudden in the wilderness, in the place named Luz. He's not going to meet him. அப்படி நினைச்சே இருக்க மாட்டார். அந்த எக்ஸ்பெக்டேஷனே ஜேக்கப்க்கு இருந்திருக்காரு. Such an unexpected vision. வானம் திறக்குது, ஏணி வைக்கப்படுது, மேலே இந்த தேவதூதர் இறங்குறாங்க, ஏறுறாங்க. அதெல்லாத்தையும் விட பியூட்டி, அவர் மேலே நின்று சொல்கிறாரு, நான் உன்னை கிழக்கு மேற்கு வடக்கு தெற்குன்னு உன்னை பெருக பண்ணுவேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கு சொன்னது செய்யும்னா உன்னை கைவிடும். வாட் அன் அன்எக்ஸ்பெக்டட் விஷன், அன்எக்ஸ்பெக்டட் ப்ராமிசஸ், அன்எக்ஸ்பெக்டட். நான் சொல்கிறேன், எதிர்பார்த்திராதவைகளை கர்த்தர் உங்களுக்கு தருவார். கண்மலையிலிருந்து உங்களுக்கு ஒரு தேன் வரும். கற்பாறையிலிருந்து இந்த வருஷம் உங்களுக்கு என்ன வரும்? எதிர்பாராத இடத்திலிருந்து உங்களுக்கு அழைப்பு வரும். எதிர்பாராத மனிதர்களிலிருந்து உங்களுக்கு உதவி வரும். எதிர்பாராத சூழல்களில் உங்களுக்கு நன்மை நடக்கும். அது வெரி அன்எக்ஸ்பெக்டட் சுச்சுவேஷனில் கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்வார். எஸ்தர் அந்த அந்த அரண்மனைக்குள்ளே எல்லா பெண்களோடும் உள்ளே போயிருப்பா. இதை நான் சொல்லும்போது ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்கள். நிறைய பெண்கள் அங்கே இருப்பாங்க, நிறைய கன்னிகள், a lot of virgins அந்த இடத்துக்குள்ளே. அந்த when they went into the gates of the அந்த அரண்மனைக்குள்ளே அவங்க நுழையும் போது எல்லா பெண்களும் எதிர்பார்ப்போடு தான் உள்ள நுழைஞ்சிருப்பாங்க. என்ன எதிர்பார்ப்பு? நம்ம ராணி ஆகணும், நம்ம ராஜாத்தி ஆயிடணும், ராஜா கண்கள் நமக்கு கிருபை கிடைச்சிடணும். தட் இஸ் வெரி எக்ஸ்பெக்டட் திங். எஸ்தர் புத்தகத்தில் எதிர்பார்த்து தான் எஸ்தர் உள்ள நுழையிறா. எதிர்பார்த்து தான் மொர்தேகாய் அனுப்புகிறார், எப்படியாவது இவ உள்ளே போய் ராஜாத்தி ஆயிட்டா. நீங்கள் பாருங்கள், எதிர்பார்த்த மாதிரியே நடக்குது. அவங்க என்ன நினச்சி எஸ்தர் உள்ளே போனாலும் அது நடக்குது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? வெரி எக்ஸ்பெக்டட். ரொம்ப எப்படி நினச்சோமோ. சில பேர் சொல்லுவாங்க, நீங்கள் நினச்சா அப்படியே நடக்குது. நீங்கள் சில பேருக்கு பார்த்துருக்கீங்களா? எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். சம்டைம்ஸ் when I just think of something, ஆண்டவர் அப்படி கொடுப்பாங்க. நான் நினைப்பேன், அது கொடுப்பாங்க, உடனே கிடைக்கும். இந்த மாதிரி எதிர்பார்க்குறத கர்த்தர் உங்களுக்கு தருவார். அல்லேலூயா, நிச்சயம் தருவார். God will do that. Expected things. ஆனால் அன்எக்ஸ்பெக்டட் எஸ்தர் புத்தகத்தில் என்ன தெரியுமா? வெரி வெரி அன்எக்ஸ்பெக்டட். ஒரு க்ளூலெஸ் திங். யாருமே நினச்சே பார்த்துருக்க மாட்டாங்க. எந்த பயலும் அந்த அரண்மனையிலையோ அந்த ஊர்லேயோ ஒரு பையன் நினச்சிருக்க மாட்டான், இந்த மொர்தேகாய்க்கு மேலே ராஜ கிரீடம் தரிக்கப்படும், இந்த மொர்தேகாய்க்கு மேலே ராஜவஸ்திரம் தரிக்கப்படும், இந்த மொர்தேகாய் ராஜ குதிரையில் ஏறி ஆமானுன்ற மனுஷன் பிடிச்சி நடந்து வருவான்றது. This is a surprise to Haman. It's a surprise to Mordecai. It's a surprise to Esther. எல்லாருக்குமே சர்ப்ரைஸ் இது. It is very much even to the king. ராஜாக்கே அன்னைக்கு நைட் அது சர்ப்ரைஸ். It is very very unexpected. கர்த்தர் அதை செஞ்சார். கர்த்தருக்காக கடந்த வருடத்தில் நீங்கள் பாராட்டின வைராக்கியம் இருக்கு பாருங்க. The zeal that you showed for the name of the Lord. கர்த்தர் மறப்பாரா? கர்த்தருக்காக அவரை விட்டு கொடுக்காம நீங்கள் நின்னீங்கல்ல ஆண்டருக்காக, மறப்பாரா? என் அப்பா எனக்கு செய்வாருன்னு வைராக்கியமாக சவால் விட்டு வந்தீங்கல்ல, மறப்பாரா? மொர்தேகாயை மறக்க மாட்டார். எஸ்தர் ராஜாத்தி ஆகணும்னு நீ எதிர்பார்த்தல, உனக்கு அதை செஞ்சார். ஆனால் நீ ஒரு நாளும் என் தலைக்கு கிரீடன் வரணும்னு நீ எதிர்பார்க்கல. நீ எதிர்பாராதே உனக்கு செய்வார். கண்மலையின் வெடிப்பிலிருந்து உனக்கு தேன்,
கற்பாறைகளின் இடுக்கிலிருந்து உனக்கு எண்ணெய். சமீபத்தில் நான் ஒருத்தரை சந்தித்தேன், ஒரு சிஸ்டர். அவங்க சொன்னாங்க, எனக்கு ஒரு பெரிய ஆசைலாம் இல்லை, என் பிள்ளைங்க நல்லா வந்துட்டா போதும், என் பிள்ளைங்க ஊழியத்தில் வந்துட்டா போதும், என் பிள்ளைங்க சிஸ்டர் உங்களை பார்க்கும்போது நான் சொல்லுவேன், அந்த சிஸ்டர் பார், அந்த சிஸ்டர் மாதிரி நீ வந்துடணும், பிரின்சஸ் சிஸ்டர் மாதிரி நீ போல்டாக இருக்கணும், பிரின்சஸ் சிஸ்டர் மாதிரி நீ ஒரு நாள் நிற்கணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். அப்படி நான் சொன்னேன், உங்கள் பிள்ளைங்களுக்கு கர்த்தர் செய்வார், நோ டவுட். ஆனால் உங்களையும் பிரின்சஸ் சிஸ்டர் மாதிரி பிரின்சஸ் சிஸ்டருக்கு மேலே நிறுத்துவாருன்னு சொன்னேன். உங்களையும் கர்த்தர் பயன்படுத்துவார்னு நான் சொன்னேன். இட்ஸ் வெரி அன்எக்ஸ்பெக்டட். ஷீ டிட்ன்ட் எக்ஸ்பெக்ட் இட். ஷீ எக்ஸ்பெக்டட் ஹர் சில்ட்ரன்ஸ் டு கோ. தான் பிள்ளைங்க பெருசாக வந்தால் போதும். ஆமேன். இங்கே அப்படி சில பேர் இருக்கீங்க, என் புருஷனுக்கு ஒரு, என் பிள்ளைங்களுக்கு ஒரு, என் குடும்பம் அப்படின்னு நீங்கள் இருப்பீங்க. ஆண்டவர் சொல்கிறார், மொர்தெகாயே, எஸ்தரை ராஜாத்தி ஆக்குறது மட்டும் திட்டம் இல்லை, உன்னை கனப்படுத்தவும் கர்த்தர் இந்த வருஷத்தில் திட்டம் வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் விதைத்ததற்குரிய பலனை மாத்திரம் அல்ல, நீங்கள் விதைக்காத நினைக்காத கண்மலைகளிலிருந்து தேன் உங்களுக்கு வரும். நீங்கள் எதிர்பார்த்திராத கற்பாறைகளிலிருந்து உங்களுக்கு எண்ணெய் வரும். A divine provision, an expected provision, an unexpected provision. ஒரு எதிர்பார்க்கிற மேன்மைகள், எதிர்பார்த்திராத உயர்வுகளை கர்த்தர் உங்களுக்கு இந்த வருடத்தில் கொடுக்க அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஹல்லேலூயா. எத்தனை பெண்கள் இருந்தாலும் எஸ்தர் ராஜாத்தி ஆனது பிகாஸ் ஷி வாஸ் ரைடிங். இட் இஸ் நாட் வித் ஹர் ஓன் பியூட்டி, இட் இஸ் நாட் வித் ஹர் ஓன். அவங்கள மாதிரி நிறைய பேர் பியூட்டிஃபுல்லாக இருந்தாங்க, அவங்கள மாதிரி நிறைய பேர் கன்னியாக இருந்தாங்க, அவங்கள மாதிரி நிறைய பேர் ரெடியாக இருந்தாங்க. ஆனால் டிஸ்பைட் ஆஃப் ஆல் த விமென், டிஸ்பைட் ஆஃப் ஆல் த விமென், யார் சூஸ் பண்ணால்? எஸ்தர். ஏன் தெரியுமா? கர்த்தர் எஸ்தரை சுமந்து கொண்டு போனார். கர்த்தர் மொர்தெகாய், that's what God is telling, you will ride. நீங்கள் போய் ஊராக போய் உங்களை நீங்கள் கனப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. உங்களை ஏற்றி you will ride on the horse. ஆமான் பிடிச்சிட்டு போய் ராஜா கனப்படுத்த விரும்புகிறவனுக்கு இவ்விதமாய் செய்யப்படும். எப்படி இருந்திருக்கும் அந்த சுச்சுவேஷன்? எனக்கு இன்னுமே ஆச்சரியம். நான் எஸ்தர் வாழ்ந்த காலத்துக்கு போயிட்டு வரணும். நான் ரொம்ப ஆசைப்பட்ட காலம் இந்த எஸ்தர் காலம் தான். பிகாஸ் இட் இஸ் ஃபுல்லாக ஒரு டக்குன்னு ஒரு த்ரில்லராக இருக்கும் அந்த 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 புத்தகமே. அடுத்த இது என்ன நடக்குது, அச்சோ இவர் ஏன் முழிச்சார், இவர் ஏன் வந்தார், அப்படி இருக்கும் இந்த எஸ்தர் புத்தகம். ஃபுல் ஆஃப் பியூட்டிஃபுல் டைமிங்ஸ். அழகு. இந்த பைபிளே அழகு. வாசிக்க எனக்கு லவ் தான் இதில். ஆமேன். இது அவ்வளோ நல்ல வேத புத்தகத்தை கர்த்தர் உங்கள் கையில் கொடுத்துருக்குறார். இன்றைக்கி ஆண்டு உங்களுக்கு சொல்கிறது என்ன தெரியுமா? த ஃபர்ஸ்ட் வேர்ட் கமிங் இந்த வருஷத்தில் ஆண்டு உங்களுக்கு சொல்கிற வார்த்தை, ஆமேன், கர்த்தர் உங்களை உயர்ந்த ஸ்தலங்களிலே ஏறி இருக்க பண்ணுவார். நீங்கள் அது இங்கிலீஷில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் ரைட் பண்ண போகிறேன் இந்த வருஷம். நீங்கள் கவலையே படாதீங்க, கலங்காதீங்க. ஏன்னா நீங்கள் ரைட் தான் பண்ண போகிறீங்க. நீங்கள் பேசஞ்சர், நீங்கள் டிரைவர் இல்லை, நீங்கள் பேசஞ்சர். கர்த்தர் தான் உங்களை ட்ரைவ் பண்ணி கொண்டு போகிறார். எங்கே ஆண்டவரே கொண்டு போகிறீங்க? உயர்வான ஸ்தலத்துக்கு. நீ எதிர்பார்த்து என்கிட்ட கேட்டல, அதுக்கு நேரம் உன்னை கொண்டு போவேன். நீ எதிர்பார்த்திராத ஸ்தலத்துக்கு உன்னை கொண்டு போவேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? எக்ஸ்பெக்டட் திங்ஸை கர்த்தர் உங்களுக்கு செய்வாங்க. அன்எக்ஸ்பெக்டடான சில விஷயங்களை கர்த்தர் உங்களுக்கு இந்த வருஷத்தில் கர்த்தர் செய்ய வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட இந்த உயர்வான ஸ்தலங்களுக்கு கர்த்தர் உங்களை ஏறி இருக்க பண்ண வேண்டும் என்று விரும்புகிறேன். நான் இதுக்கு ஒரு சில வசனங்கள் எல்லாம் இன்னும் எடுத்துகிட்டு வந்தேன். இட் இஸ் அ டிஃப்ரெண்ட் ஆங்கிள் டு கோ த்ரூ. நான் அது வழியாக இன்றைக்கி போகாமல் இன்றைக்கி இந்த ப்ரொவிஷனோட இந்த உயர்வுகளோட ஐ ஜஸ்ட் வாண்டட் டு வைண்ட் அப் திஸ் செஷன். ஆமாம். இந்த டைமை நம்ம கொஞ்சம் ஜெபத்தில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எத்தனை பேர் ரெடியாக இருக்கீங்க? ஆமேன். கர்த்தர் உங்களுக்கு சொன்ன வாக்குத்தத்தத்தை உங்கள் மனதில் ஏற்றிக்கொள்ளலாம். அந்த வசனத்தை நீங்கள் அப்படியே கண்களுக்கு முன்பாக கொண்டு வந்து அப்படியே அந்த வார்த்தைகளை நீங்கள் சொல்லுங்கள். எல்லாரும் சேர்ந்து வாயில் திறந்து சொல்லுவோமா? அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாக இருப்பாய். அவர் இல்லை, நீங்கள் மனமகிழ்ச்சியாக இருப்பீங்க. இந்த வருஷம் கர்த்தர் உங்களுக்கு மனமகிழ்ச்சியை தரப்போகிறார். கர்த்தர் உங்களை டிலைட், யூ ஆர் கோயிங் டு டிலைட் திஸ் இயர். there's going to be delight is waiting for you. ஆமென். மனமகிழ்ச்சியை கர்த்தர் கொண்டு வரப்போகிறார். உங்களுடைய மன சோர்வுகளை எல்லாம் கர்த்தர் மாற்ற போகிறார். நீங்கள் உங்கள் மனதில் இருக்கிற எல்லா வருத்தங்களையும் கர்த்தர் மறக்க பண்ண போகிறாங்க. அன்எக்ஸ்பெக்டடான சில காரியங்களை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிறார். எதிர்பார்த்திருந்த முடிவுகளையும் தருவார். எதிர்பார்த்திராத முடிவுகளையும் கர்த்தர் இந்த வருஷத்தில் உங்களுக்கு தருவார். பூமியின் உயர்ந்த இடங்களிலே என்னை ஏறி இருக்கும்படி செய்வார். நல்ல வாய்களை திறந்து சொல்லுங்க. பூமியின் உயர்ந்த இடங்களிலே, பூமியின் உயர்ந்த இடங்களிலே, பூமியின் உயர்ந்த இடங்களிலே கர்த்தர் என்ன ரைட். God is going to make me ride upon the high places. எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லுங்க. Open your mouth and declare this word. I am going to ride upon, I am going to ride upon, I am going to ride upon the high places. என்னை கர்த்தர் உயர்ந்த ஸ்தலங்களுக்கு
ஏறி இருக்க பண்ணுகிறார். நான் ஏற போகிறேன் கர்த்தருடைய ஒத்தாசையோடு, என் கால்களை கொண்டு அல்ல, என் பலத்தை கொண்டு அல்ல, என் புயத்தை கொண்டு அல்ல, என்னுடைய சாமர்த்தியத்தை கொண்டு அல்ல, நான் கர்த்தர் என்னை சுமந்து கொண்டு போகிறார். கழுகை போல அவருடைய செட்டைகளின் மேலே சொல்லுங்க அப்பா, உங்க செட்டைகளின் மேலே கைகள் அப்படியே உயர்த்தி சொல்லுங்க, உங்கள் செட்டைகளின் மேலே என்னை நீங்கள் சுமந்து கொண்டு போங்கப்பா. உங்கள் செட்டைகளின் மேலே என்னை தூக்கி வைத்துக்கொள்ளுங்க. கர்த்தருடைய வேதம் அப்படி தான் சொல்லுது. கழுகு எடுத்து அந்த குஞ்சுகளை தன் சிறகுகளின் மேலே தன் செட்டைகளின் மேலே வைத்து கொள்ளுமா. அப்படி கர்த்தர் இந்த வருஷம் அவைகளை எடுத்து கர்த்தர் உங்களை எடுக்கிறார், உங்களை கையில் எடுக்கிறார். ரீகா பாதாரா சொல்லுங்கப்பா, என்னை கையில் எடுங்க, என் பிரச்சனைகளை கையில் எடுங்க, என் சூழ்நிலைகளை கையில் எடுங்க, என் குடும்பத்தை கையில் எடுங்க. கேளுங்க, அவர் அதை அவைகளை எடுத்து சொல்லுங்க, எடுங்கப்பா, உங்க கைக்கு நான் வர விரும்புகிறேன், உங்க கைக்கு நான் வர விரும்புகிறேன், உங்க கைகளினால் என்னை எடுங்கப்பா, உங்க கைகளினால் என்னை எடுங்க. தேங்க்யூ ஜீசஸ். அவருடைய கண் உங்களை கண்டுபிடித்திருக்கிறது, அவருடைய கரம் உங்களை பிடிக்கிறது. ரீகா நானா ஷீ கதராமதரபா ரியலே ஷீ கனாஹ சீந்த ரோலி பாபா. கர்த்தர் உங்களை எடுக்கிறார், உங்க பிள்ளைகளை கர்த்தர் கையில் எடுக்கிறார், உங்களுடைய பிஸ்னஸை கர்த்தர் கையில் எடுக்கிறார், உங்க கெரியரை கர்த்தர் கையில் எடுக்கிறார், உங்க ஊழியத்தை கர்த்தர் கையில் எடுக்கிறார், உங்க மினிஸ்ட்ரியை கர்த்தர் கையில் எடுக்கிறார், உங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற வேலையை கர்த்தர் கையில் எடுக்கிறார். ராகா தீய ஷீக தரபா. God is taking கர்த்தரதா ஷீகேதனமா. He is taking over ரீகா வாது ஷீக் everything which you are going through. கர்த்தரத கையில் எடுக்கிற. சொல்லுங்க, உங்க வாழ்க்கையில் இந்த வருஷத்துல கர்த்தர் எதையெல்லாம் அவர் கையில் எடுக்கணுமோ நீங்க சொல்லுங்க, அப்பா கையில் எடுங்க, என் கெரியரை, என் பிள்ளைகளை, என் கணவரை, என் சூழ்நிலைமை, என்னுடைய பெற்றோர்களை, என் உடன் பிறந்தவர்களை யாரெல்லாம் கர்த்தர் இந்த வருஷம் எடுத்து சுமக்க வேண்டுமோ, எதையெல்லாம் என் அப்பா சுமக்க வேண்டுமோ அவர் இன்றைக்கு ஆயத்தமாக இருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராக வந்திருக்கிறார். அவருடைய வாய் இதை சொல்லி இருக்கிறது, அவருடைய mouth, his mouth has uttered this word for you, his mouth has spoken this word for you. இன்னைக்கு வாய்களை திறந்து சொல்லுங்க, அப்பா என்னை கேரி பண்ணுங்க உங்க விங்ஸ்ல ரியா ஷீக தெரீபலசி, உங்க செட்டைகளின் மேல அதை எடுத்து அவைகளை தன் செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல கர்த்தர் இன்றைக்கு உங்களை கையில் எடுக்க விரும்புகிறார். ரீக தனமா ஷீக தரபா. நல்ல வாய்களை திறந்து, உங்களுக்கு பிள்ளைங்க இருப்பாங்கன்னா உங்க பிள்ளைங்க பேரை சொல்லி ஜெபிங்க. உங்கள் பிள்ளைகள் வாய்களை திறந்து சொல்லுங்கள், என் பிள்ளைகள், உங்கள் 2 பிள்ளைகள் பேரை சொல்லுங்கள். 3 பிள்ளைகள் இருப்பாங்கன்னா பேரை சொல்லுங்கள். ஒரு பிள்ளை, எத்தனை பிள்ளை இருக்கோ அந்த பிள்ளைகளுடைய பேரை சொல்லுங்கள். ஆண்டவரே, இந்த பிள்ளைய ஜூடாவை கையில் எடுங்க, ஜேனை கையில் எடுங்க, என் பிள்ளைகளை கையில் எடுங்க, என் ஊழியத்தை கையில் எடுங்க, என் குடும்பத்தை கையில் எடுங்க. நீங்கள் மாந்தா நாம ஷீகா பிள்ளைகளுக்காய் காத்திருக்கிறவங்க சொல்லுங்கள், ஆண்டவரே என்னை கையில் எடுங்க, என் கர்ப்பத்தை கையில் எடுங்க. நீங்கள் நீ சீக்கபா எடுங்க. மருந்துகளால் செய்ய முடியாது, மருந்துகளை கொண்டு ஏற முடியாது, சுய பலத்தினால் ஏற முடியாததை கர்த்தர் உங்களை ஏற பண்ணுவார். சகோதரியே, ரீகபத கர்ப்பம் செத்தவர்களுக்கு செய்தவர். நீகபஷிது. ஆபிரகாமும் சாராலும் பிள்ளை பெற்றது தன் பலத்தினால் அல்ல, தேவ பலத்தினாலே. கர்த்தர் அவங்களை ரைட் பண்ணி கொண்டு போனாரே. ரீகபாஷி கதரபா. யாக்கோபு உயர்ந்தது தன் பலத்தினால் அல்ல, ஈசாக்கின் பயபக்திக்குரியவராலே. ரீகமாஷி கதரபா. கர்த்தர் கையில் எடுப்பாராக, உங்கள் சூழலை கையில் எடுப்பாராக. நீகபா படிக்கிற பிள்ளைகளை கர்த்தர் உங்களை கையில் எடுக்கிறார். உயர்மான ஸ்தலங்களில் உங்களை கொண்டு போய் நிறுத்துறார். உங்கள் கேரியரில் ஒரு பெரிய உயர்வுகளை கர்த்தர் கட்டளை இடுகிறார். ரகபா தீர சீக்கதரபா லா சீக்கபா. குடும்பத்தில் கர்த்தர் உங்களை உயர்ந்த ஸ்தானத்திற்கு கொண்டு போக விரும்புகிறார். வேலை ஸ்தலத்தில் கர்த்தர் உங்களை உயர்ந்த ஸ்தானங்களில் ஏற பண்ண போகிறார். ராகமா தீனா சி கபாதுரி ஹல்லதிரபா. மினிஸ்ட்ரியில் ஒரு பெரிய உயர்வை காணும்படி செய்வார். நீங்க உங்க பலத்தினால நீங்க ஏற முடியாததை கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு போக போகிறார். ரீகமதனா ஷீகதனமா சீக்கதர பவுலுதிரிபா. கர்த்தர் உங்களுக்கு இந்த வருஷத்துல நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற உயர்வுகளை, எதிர்பார்த்த கிரவுன், அது எஸ்தரோட கிரவுன், எதிர்பாராத கிரவுன் தான் மொர்தெகாயின் சிரசின் மேல் வைக்கப்பட்ட கிரவுன். இந்த 2 கிரீடங்களையும் கர்த்தர் உங்களுக்கு தருகிறார். எதிர்பார்த்திருந்த விளைச்சலை இன்க்ரீஸ் பண்ணி தரப்போறாரு. அது நீங்க ஜெபிச்சுட்டு இருக்க காரியத்தை கர்த்தர் பியூட்டிஃபுல்லா நிறைவேற்ற போறாரு. நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிற காரியத்துல கர்த்தர் தலையிட போகிறாரு. நீங்க பஷித ரமாசி கதரபா லாஷி கதுனான்சி கதனவுதிரி மிலிசி கதரபா இல்ல குதுருஃபி தனசி கதரோஹல மதரபா. எதிர்பார்த்திராத கண்மலைகளிலிருந்து தேன், எதிர்பார்த்திராத கற்பனைகளிலிருந்து ஆயிலை கர்த்தர் என்னை வரப்போகிறார். எக்ஸ்பெக்டட்
expected things and unexpected things, expected provisions, unexpected provisions, expected lifting, unexpected lifting. இந்த ரெண்டு நிலைகளிலும் கர்த்தர் உங்களை உயர்த்துவதற்கு, உங்களை மேன்மைப்படுத்துவதற்கு, எவரையும் மேன்மைப்படுத்தவும் எவரையும் பலப்படுத்தவும் அவராலே ஆகும், அவராலே ஆகும். எவரையும் மேன்மைப்படுத்துகிற ஒரு கர்த்தர், எவரையும் பலப்படுத்துகிற கர்த்தர் இந்த வருஷத்தில் உங்களை மேன்மைப்படுத்துவார். கர்த்தர் உங்களை மேன்மையாக வைப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தரதை செய்கிறதற்காக நல்ல கரங்களை தட்டி ஒரே நிமிஷம் அந்நிய பாஷைகள்ல பேசி மற்றவங்க எல்லாம் தேங்க்ஸ் சொல்லுங்க. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். கர்த்தர் நீங்க இந்த வருஷம் எங்களுக்கு அப்படி செய்கிறதுக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம். யாக்கோபினுடைய சுதந்திரத்துல கர்த்தர் எங்களுக்கு கொடுக்க போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை உயர்வான ஸ்தலத்தில் நீர் ஏறி இருக்க பண்ணுகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களை எதிர்பார்த்தவைகளை, நாங்க ஜெபித்து கொண்டிருக்கிறவர்களை அதிகப்படுத்தி தர போறீங்க. நாங்க வேண்டிக் கொண்டிருக்க அதிகமா செய்ய போறீங்க. ரீகபா ஷீகதர மந்திர பலபா ஷீகபா. ரட்சிக்கப்படணும்னு ஜெபிக்கிறவர்களுடைய வாழ்க்கையில சில ஊழியர்களை உங்க தலைமுறையில கர்த்தர் எழுப்ப போகிறார். என் குடும்பம் ரட்சிக்கப்பட்டா போதும் ஜெபிக்கிறீங்கல்ல, உங்க குடும்பத்திலிருந்து ஊழியர்களை கர்த்தர் எழுப்ப சித்தமுள்ளவர்களா இருக்கிறார். என் கடன் முடிந்தா போதும்னு சொன்னீங்கல்ல, கர்த்தர் உங்களை அநேகருக்கு தாராளமாய் கைகளை விரித்து கொடுக்கிறவர்களாய் மாற்றும்படி இந்த வருஷத்தில் கர்த்தர் முடிவுகளை எடுத்திருக்கிறார். என் வியாதி நீங்கினால் போதும் என்று நினைத்தவர்களுக்கு உங்கள் வியாதியை மாத்திரம் அல்ல, அநேகருடைய ஹீலிங்காக ஜெபிக்கிற ஹீலிங் அனாயிண்டிங் உங்கள் மேல கொடுத்து, அந்த ஹீலிங் ஆயிலை உங்கள் மேல கற்பாறையிலிருந்து ஒரு எண்ணெய் வடிந்து உங்கள் உச்சந்தலையின் மேல் இறங்கி வருவதாக. மந்திர சேகதரோ இலகந்த நம சீகதரபா. கர்த்தர் நமக்கு அதை செய்ய போகிறார். எதிர்பார்க்கும் முடிவை தருபவரே, எனக்காக யாவையும் செய்பவரே, யெகோவாயிரே, யெகோவாயிரே, எல்லாமே செய்து முடிப்பீர். மகதனமா யெகோவாயிரே, யெகோவாயிரே, எல்லாமே செய்து முடிப்பீர். சொன்னதை செய்யும் அளவும் அவர் கைவிட மாட்டார். 2026 வருஷம் we are going to take a beautiful ride to high places. உயர்வான ஸ்தலங்களுக்கு நாம் ஏறி போகிற வருஷம். Thank you for your word, Lord. உங்கள் வார்த்தைகளுக்கு நன்றி. நீர் சொல் தவறாத தேவன், நீர் பொய்யுரையாத தேவன். நீங்க சொன்னதை சொல்லியிருக்கேன்பா. இதை வார்த்தையாய் என்னை கொண்டு நீர் சொல்லியிருக்கிறீர். வார்த்தையாய் சொல்லப்பட்ட ஒவ்வொன்றையும் உடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் அனுபவிக்கும்படி கிரியை செய்வீராக. இவர்கள் தேசத்தின் எந்த மூலை முடுக்கில் இருந்தாலும் இந்த வார்த்தை அவருடைய வாழ்க்கையை திருப்பி மேன்மையான ஸ்தானங்களுக்கு, உயர்ந்த ஸ்தலங்களுக்கு கர்த்தர் இவர்களை கொண்டு போ. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you all. Thank you so much. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாங்க. ஒருவேளை புதிதாக இந்த கூட்டத்துக்கு நீங்கள் வந்திருப்பீங்க அப்படின்னு சொன்னால் நான் உங்களை ஸ்பெஷலி வார்ம் வெல்கம் பண்ணுறேன். யூடியூப்பில் பார்க்குறவங்களுக்கு இது ஒரு சின்ன நோட் நான் உங்களுக்கு கொடுக்குறேன்னு நினைக்கிறேன். ஏன்னா யூடியூப் கீழே நிறைய பேர் கமெண்ட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. ஸோ யூடியூப்பில் பார்க்குறவங்களுக்கு என்னுடைய ஸ்மால் சஜஷன், இந்த குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னு சொன்னால் நாங்கள் அதில் உங்களுக்கு கீழே நீங்கள் வந்து உங்களுடைய இமெயில் அட்ரஸும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா இட் will be very useful for us to reach you out. ஏன்னா எங்கள் நம்பரை யூடியூப்பில் போடுறதுக்கும் எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. மேபி யூ கிவ் யுவர் ஜிமெயில் ஐடி ஸோ தட் நாங்கள் உங்களை அதில் அவங்களுக்கு நாங்கள் ரீச் அவுட் பண்ணுறோம். நம்பர்ஸ் போடவும் கஷ்டமாக இருக்குது. ஸோ யூடியூப்பில் பார்க்குறவங்களுக்கு என்னுடைய ஸ்பெஷல் நியூ இயர் விஷஸ் நான் சொல்கிறேன். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ. புதிய கிருபைக்காகவும் புதிய அபிஷேகத்திற்காகவும் நாங்க நன்றி சொல்லுகிறோம். இந்த வருஷத்துல புதிய கிருபையும்
புதிய எண்ணெயின் அபிஷேகமும் எங்க வாழ்க்கையில பெருகட்டும்பா, பெருகட்டும்பா, பெருகட்டும்பா. பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே, அப்பாவும் கண்களில்